ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 17ஆம் அத்தியாயம். ஸ்ரீ ராம அவதார கதை. ஸ்ரீராமபிரான் அவதாரமாக சூரிய வம்சத்தில் தோன்றி தசரத சக்கரவர்த்தி திருமகனாராக சக்கரவர்த்தி திருமகனார் என்று அழைக்கப்பட்டு தோன்றி வளர்ந்து உலகத்தை அழித்த ராவணனை கொன்று பூமியின் சுமையை முடிவுக்கு கொண்டு வந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதார கதை. இதில் பல வடிவங்கள் உள்ளது. ஸ்ரீராம அவதாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் மிகச்சிறந்த அவதாரமாகும். புலஸ்திய முனிவர் பிரம்மதேவரின் மைந்தன் ஆவார். அவரது மகன் ஒரு துறவி ஆவார். அந்த துறவியின் பெயர் விஸ்ரவஸ். அவருடைய மைந்தன் ராவணன் தீயவர்களில் மிக பெரியவன். என்ன ஒரு அசுரன்! கூடுதலாக அவர் அசாதாரண தவம் செய்து பிரம்மதேவரிடமிருந்து பல்வேறு வரங்களை பெற்றார். அந்த வரத்தினால் அவன் இன்னும் வலிமை மிக்கவனாகி தேவேந்திரனின் தேவர்களை வைக்கோல் போல சிதறடித்தான். யக்ஷதன் வீரர்களை அழித்தான். எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த இனத்தை சேர்ந்த எந்த அழகான பெண்ணையும் கடத்தி சென்று உலகம் முழுவதும் தன் சிறகுகளை விரித்தான். அவரது மூத்த சகோதரர் குபேரன் இலங்கையின் அதிபதி. அவரது விமானம் புஷ்பகம். இது மிகவும் பெருமை வாய்ந்தது. ஒரு நாள் ராவணன் திடீரென்று இலங்கைக்கு சென்று கலவரத்தை தூண்டி தமையனாரை விரட்டினான். இலங்கையையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றிய பின்னர் அவர் இலங்கையின் ஆட்சியாளரானார். குபேரன் தோற்கடிக்கப்பட்டார். ராவணனை பின்பற்றுபவர்கள் மற்றும் அவனது சந்ததியினர் அவர்களே எண்ண இயலாத அளவிற்கு ஏராளமாக உள்ளனர். அவர்கள் அனைவரும் இலங்கையை அடைந்து ராவணனின் சீடர்களாகவும் இலங்கையின் வசிப்பவர்களாகவும் ஆனார்கள். ராவணனின் பெயர் எல்லா இடங்களிலும் கேட்கப்பட்டது. இப்படிதான் காலம் சென்றது. சங்கரர், தேவேந்திரன், பிரம்மதேவர் ஆகியோர் நம்மை பார்க்க செல்லும் பொழுது இதுதான் நமது விதியா அழுதார். சங்கரர் முன்னிலையில் இருப்பதாக கூறுங்கள். திருப்பார்கடலில் யோக நித்திரையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த பகவான் ஜெகநாதர் ஸ்ரீநாதரை பிரார்த்தனை செய்து அந்த கடவுளின் அருளால் தேவர்களின் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்று கூறினார். அவர் பிரம்மதேவர் மற்றும் சங்கரருடன் திருப்பார்கடலின் கரையை அடைந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்தார். அன்புள்ள ஷீராப்தி வாசரே, அரவத்தில் துயில் கொள்பவரே, கருட வாகனரே, கோவிந்தரே, பகவான் ஸ்ரீஹரியே. பிரம்மதேவர் பகவானை புகழ்ந்த போது பகவான் ஸ்ரீஹரி தோன்றியதன் சிறப்புகள் என்ன? நாங்கள் எல்லோரும் சங்கரருடன் ஒன்றாக வந்தோம். தெரியாதது போல் கேட்டார். நாங்கள் பிரம்மதேவரிடம் தலை வணங்கி ராவணனின் அக்கிரமத்தையும் சக்தியையும் விளக்கி அவனை கொன்று உலகங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துமாறு மன்றாட வந்துள்ளோம். இறைவனே என்று அவர் கெஞ்சினார். நல்ல மன்னர் தசரதர் சூரிய வம்சத்தில் செல்வந்தர், நல்லொழுக்கம் கொண்டவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர் என்று பிரபலமானவர். நான் அவருடைய மகனாக பிறப்பேன். நீங்கள் உங்கள் சொந்த கூறுகளை கொண்டு குரங்குகளை உருவாக்குகிறீர்கள். இவ்வாறு குரங்குகளின் வலிமையாலும் வீரத்தாலும் ராவணன் கொல்லப்பட்டு பூமியின் சுமை நீங்குகிறது. செல்வாய். ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் நெகிழ்ச்சியடைந்து கூறினார். நன்றி உணர்வு நிறைந்த இதயங்களுடன் தேவர்கள் திரும்பி மேருமலை பகுதிக்கு சென்றனர். அவர்கள் குரங்கு நாயகர்களை தங்கள் சொந்த கூறுகளை கொண்டு உருவாக்கினர். வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்களின் ஆலோசனையின் பேரில் தசரத மன்னர் ஒரு மகனை பெறுவதற்காக புத்திரகாமேஷ்டி என்ற வேத சடங்கை செய்தார். ஹோமம் நிறைவடைந்தவுடன் தெய்வீக புருஷன் தெய்வீகமான பாயச கலச பாத்திரத்துடன் வந்து தசரத மன்னரின் நாயகியருக்கு கொடுக்குமாறு குலகுருவிடம் கூறினார். வசிஷ்ட மாமுனிவர் தசரதரின் மனைவிகளான தேவி கௌசல்யை, கைகேயி மற்றும் சுமித்ரைக்கு பாயசத்தை முறையாக கொடுத்தார். வாரா தெய்வீக பொருளை உட்கொண்டு தன் மகிமையினால் கருவுற்றனர் அந்த பெண்டிர். காலப்போக்கில் அவர்களுக்கு மிகுந்த வீரம் நிறைந்த புதல்வர்கள் பிறந்தனர். குலகுரு வசிஷ்டர் அவர்களுக்கு திருப்பெயரிடுவதற்காக திருநாமம் வைக்கும் சடங்கை வசிஷ்ட முனிவர் செய்து அன்னை கோசலையின் மைந்தனுக்கு ராமா என்றும் கைகேயின் மைந்தனுக்கு பரதன் என்றும்
சுமித்ரையின் மைந்தர்களான இரட்டையர்களுக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் என்றும் திருப்பெயரிட்டார். தன் மகன்களை கண்ட தசரத மன்னர் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளானார். காலப்போக்கில் நால்வரும் பயிற்சி பெற்று வசிஷ்ட முனிவரிடம் வேத சாஸ்திரங்களை கற்றனர். இவரும் தனுர்வேதத்தில் பண்டிதர். அந்த நால்வரில் ராமபிரான் நீல நிறம், லக்ஷ்மண சுவாமி வெள்ளை நிறம், பரதாழ்வார் ராமபிரானின் உருவம், சத்ருக்னாழ்வார் பச்சை கலந்த மஞ்சள் நிறம் கொண்டவர். இதற்கிடையில் விஸ்வாமித்ர முனிவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டி யாகம் செய்து கொண்டிருந்த போது அசுரர்கள் பீடித்து யாகம் கலவரத்தை ஏற்படுத்திய போது முதலில் சிந்தித்து அயோத்திக்கு வந்தார் விஸ்வாமித்ர முனிவர். யாகத்தை காத்து கவனிக்க ராமலக்ஷ்மணரை அனுப்புமாறு தசரத மன்னரிடம் கேட்டுக்கொண்டார். விஸ்வாமித்ர முனிவரின் வருகையை அறிந்த தசரத மன்னர் விஸ்வாமித்ர முனிவரை சந்தித்து அவரை அன்புடன் வரவேற்று அரண்மனையின் உள்ளே அழைத்து சென்று சிறந்த ஆசனத்தில் அமரச் செய்தார். கூப்பிய கரங்களுடன் பணிந்து அவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்டான் தசரத மன்னன். ஒன்றுமில்லை, நான் யாகம் ஒன்றை தொடங்கினேன். ராட்சசர்கள் என்னை தடுக்கிறார்கள். ஆதலால் வீர புருஷர்களான தமது மைந்தர்களான ராம லக்ஷ்மணர்களை ஒரு கணம் கேட்க வந்தேன். அப்போது தசரத மன்னர் விஸ்வாமித்ர முனிவரிடம் பிரமிப்புடன் கூறினார். முனீந்திரரே, கண்கள் சரியாக திறக்காத குழந்தைகள் மாயாஜால அரக்கர்களை எதிர்கொள்ள இயலுமா? நான் பொருத்தமான படையுடன் வந்து தங்கள் கட்டளையை தவறாமல் நிறைவேற்றுவேன் என்றார். விஸ்வாமித்திரருக்கு அந்த கூற்று பிடிக்கவில்லை. அரசரே, அந்த அசுரர்களை ஸ்ரீ ராமபிரானால் மட்டுமே வெல்ல இயலும், தம்மால் வெல்ல இயலாது. தயக்கமின்றி அந்த சகோதரர்களை என்னுடன் அனுப்பி வையுங்கள் என்று அந்த முனிவர் கூறினார். தசரத மன்னர் இன்னும் பதட்டமடைந்து ஆம் என்றார். மீண்டும் அவர் கூறினார், என் குழந்தைகள் மிகவும் சிறுவர்கள். அவர்களால் எப்படி அசுரர்களை எதிர்க்க இயலும்? 16 வயது கூட நிரம்பாத குழந்தைகள் அந்த அரக்கர்களை எப்படி எதிர்ப்பார்கள்? அப்படித்தான் இருக்க வேண்டும். தசரத சக்கரவர்த்தி தனது குழந்தையாகவே பகவான் ஸ்ரீ ராமபிரானை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அன்னை கௌசல்யா தேவி தாங்க முடியாத வேதனையுடன் தனது உயிரை கொடுப்பாள். இவ்வளவு அன்பான தாயை ஏன் அழ வைக்க வேண்டும்? அதனால்தான் நான் என் முழு பலத்தோடு வந்து தமது யாகத்தை நிறைவு செய்வேன். அப்படியே கூறினாலும் விஸ்வாமித்ர முனிவர் என்ன கூறுவார் என்று பயந்தார் தசரத மாமன்னர். தசரதரின் வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்ர முனிவர் புன்னகையுடன், அரசரே, ராமர் மற்றும் லக்ஷ்மணர் என்று தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? துன்மார்க்கர்களை தண்டிக்க மற்றும் நீதிமான்களை பாதுகாக்க தங்களின் இல்லத்தில் அவதரித்த தேவர்களில் கடைசியான நாராயணமூர்த்தி என்று எனக்கு தெரியும். என் யாகத்தை பாதுகாப்பது என்ற சாக்கில் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு நாடகத்தை தொடங்க வேண்டாம். உங்களிடம் நான் ஒரு வைப்பு தொகையாக திருப்பி தருகிறேன். ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பயமின்றி துக்கமின்றி அழைத்து வாருங்கள், என்னுடன் அனுப்புங்கள் என்று விஸ்வாமித்ர முனிவர் வெளிப்படையாக கூறினார். வேறு என்ன செய்வது? ஆனால் ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து வர ஒரு பணியாளை அனுப்பினார் தசரத மன்னர் என்று நினைத்தார். செல்லலாம். விஸ்வாமித்ர முனிவர், தங்கள் பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்றார் தசரத மாமன்னர். 4 படிகள் தொடர்ந்து பணிவுடன் கூறினார். முனீந்திரரே, நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாத கவலைகளை சுமந்து கொண்டிருக்கும் இந்த இறுதி காலத்தில் உங்களை போன்ற முனிவர்களின் அருளால் இந்த புதல்வர்களை பெற்றெடுத்தேன். நான் அவர்களை விட்டு சென்றது என் தவறு அல்ல. அதனால் நீங்கள் அதை விரைவாக கொண்டு வந்து என் வாயில் போட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன்.
விஸ்வாமித்திரர் என்றால் அதுதான் எனக்கு தெரியும். அரசரே, எனது யாகம் நிறைவடைந்தவுடன் உங்களது மகன்களை கல்யாண மூர்த்திகளாக நான் உங்களிடம் ஒப்படைப்பேன். அதற்கு முன் கேட்காதீர்கள் என்று அவர் தைரியத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறினார். முன்னால் விஸ்வாமித்ர முனிவர், பின்னால் இளவரசர்களான ராம லக்ஷ்மணர் இருவரும் நடந்தே பயணம் செய்தனர். கடல் கடந்து பயணிக்கும் போது விஸ்வாமித்ர முனிவர் ஸ்ரீ ராமபிரானுக்கும் லக்ஷ்மண சுவாமிக்கும் தெய்வங்களால் அருள பெற்ற 2 போதனைகளை, அதாவது மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார். அது யாதெனில், பசி தாகம் ஏற்படாது இருக்க காத்தருளும் மந்திரமாகும். அது மிகுந்த வலிமை வாய்ந்த மந்திரமாகும். பின்னர் அவர் தன்னிடமிருந்த ஆயுதங்கள் முழுவதையும் துல்லியமான முறையில் அறிவுறுத்தி கூறியருளினார். பின்னர் கங்கை நதிக்கரையை கடைந்து சோனா நதிக்கரையில் பயணித்து விஸ்வாமித்ர முனிவர்களின் ஆசிகளையும் மற்ற ரிஷிகளின் ஆசிகளையும் கூறி காட்டில் வழி நடத்தினார். ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் தங்கள் குருவிடமிருந்து ஆசிகளை பெற்று ஆசிரமத்தை அடைந்தனர். முனிவர்கள் மற்றும் அந்த இடங்களின் சிறப்புகளை குறித்து அறிந்து கொண்டு நடந்து செல்கிறார்கள். அவர்கள் சென்று பனைமரம் சுதந்திரமாக சுற்றி திரிந்த காட்டை அடைந்தனர். அப்போது விஸ்வாமித்ர முனிவர் ஸ்ரீ ராமபிரானிடம் கூறினார், ராமா, ராவணனின் உத்தரவின் பெயரில் கொடூரமான அரக்கர்கள் தாடகை என்ற அரக்கி இங்கு வசிக்கிறாள். அதன் வாயில் பல முனிவர்கள், பல மனிதர்கள், பல மைந்தர்கள், மான் போன்ற மென்மையான விலங்குகள் ஒரு தடயமுமின்றி மறைந்துவிட்டன. பெண் கொலை பெரிய பாவம் என்று கூறுகிறார்கள். அதற்கு விஸ்வாமித்ர முனிவர் ராமா என்றார். தாடகை மிக கொடிய அரக்கி, பெண் கொலை ஒரு பெரிய பாவம் என்ற பெரியவர்களின் கூற்றுடன் நான் உடன்படவில்லை. ஆனால் இந்த பெண் சாதாரண பெண் அல்ல. துறவிகளின் தோற்றம். ஒரு பெண் இதை கொன்றால் அது நூற்றுக்கணக்கான உயிரினங்களின் உயிரை மரணத்தின் முகத்திலிருந்து மீட்டெடுக்கும் என்று நான் கூறுகிறேன். எனவே நல்லது கெட்டது என்று பாகுபாடு பார்க்காமல் அந்த பயங்கரமான அரக்கியை கொல்லுங்கள். அவர் அதை அதிகார மனப்பான்மையுடன் கூறினார். இவ்வாறு கூறிய விஸ்வாமித்ர முனிவர், அந்த பூதமானவள் ஒரு பெரிய கர்ஜனையுடன் ஒரு குகையைப் போல வாயை திறந்து வானத்திலிருந்து அவர்களை நோக்கி வந்தார். மனிதர்களின் குடல்கள் இடுப்பை சுற்றி போல சுற்றி கட்டப்பட்டு கைகள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். நெருங்கி வரும் இடி முழக்கத்தை அது குறிவைக்கிறது. ராமபிரான் ஒப்பற்ற சத்தம் ஒன்றை எழுப்பினார். அந்த அடி அதன் இதயத்தை 2ஆக பிளந்து அதன் தரையில் விழுந்தது. இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. விஸ்வாமித்ர முனிவர் ஸ்ரீ ராமபிரானை மகிழ்ச்சியுடன் அரவணைத்து சகோதரர்களை தனது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று முன்னால் நடந்தார். நான் யக்ஞ தீட்சைக்குள் நுழைகிறேன். அசுரர்களும் ராவணன் மைந்தர்களும் அசுரர்களும் மாரீச்சன் முதலிய அசுரர்களும் வந்து யாகத்தை உடைப்பார்கள். அவரே யாகத்தை தொடங்கி வைத்து சகோதரர்களிடம் அவர்கள் கூறப்பட வேண்டும் என்றும் யாகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். ரித்விஜர்கள் தீட்சையாக மந்திரங்களை உச்சரித்து யாகம் செய்கிறார்கள். திடீர் இரத்தப்போக்கு. ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் ஆச்சரியத்துடன் சுற்றும் முற்றும் நோக்கினர். முன்னால் சுபா, பின்னால் மாரீச்சா மற்றும் வேறு சில அரக்கர்கள், கலவரக்காரர்கள் எக்கு துண்டுகள் போல இருந்தனர். முதலில் ஸ்ரீ ராமபிரானின் அன்பு சுபாகுவை தாக்கியது. அவ்வளவுதான். உடல் அங்கேயே தீப்பிழம்புகளில் எரிந்து இறந்தது. அவருக்கு பின்னால் இருப்பவர் ஒரு பானையால் இரத்தத்தை ஊற்றுகிறார். எதிர்பாராத விதமாக ஸ்ரீ ராமபிரானின் அம்பு வில்லிலிருந்து புறப்பட்டு உலர்ந்த இலையைப் போல மாரீச்சனை கடலில் வீசியது. மீதமுள்ள அசுரர்களை பிரித்தான் லக்ஷ்மண சுவாமி. பெயர்களும் வடிவங்களும் கொண்ட ஒருவர் கூட எஞ்சி இருக்கவில்லை. யாகம் எந்த இடையூறும் இல்லாமல், எந்த குறைபாடுகளும் இல்லாமல் முடிக்கப்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைந்த விஸ்வாமித்ர முனிவர் ரித்விஜர்களை அவர்கள் வேண்டியபடி வணங்கி ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மண சுவாமியையும் மன்னித்தார். பின்னர் மீண்டும் புறப்பட்டனர்.
வழியில் விஸ்வாமித்ர முனிவர் முன்னால் ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் பின்னால் கதைகளை கூறிக்கொண்டிருந்தனர். அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு கல் ராமபிரானின் பாதத்தில் மோதி அழகான புனிதமான உயிரினமாக மாறியது. அவள் தோன்றி பகவான் ஸ்ரீ ராமபிரானை புகழ்ந்துவிட்டு வணங்கி வெளியேறினாள். இது என்ன விசித்திரமானது என்று ஸ்ரீ ராமபிரான் கேட்க, அவள் கௌதம முனிவரின் மனைவி. அவளது பெயர் அகலிகை. தேவேந்திரனின் அக்கிரமத்தால் சபிக்கப்பட்ட நான் இப்படி விழுந்தேன் என்றாள். பூமியின் புனிதமான உனது பாதங்களை தொடுகையில் நான் ஒரு கல்லாக மாறி ஒரு விலை உயர்ந்த கல்லின் வடிவத்தை எடுத்தேன். அவள் தன் கணவரான கௌதம முனிவரிடம் சென்றார். விஸ்வாமித்திரர் தன் பெயர் அகலிகை என்று கூறிவிட்டு முன்னோக்கி நடந்தார் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். இந்த இருவரையும் திருமணம் செய்து தசரத மன்னரிடம் ஒப்படைக்க வேண்டும். நான் அவற்றை மங்களகரமான படங்களாக ஒப்படைப்பதாக கூறினேன். அந்த வார்த்தை காப்பாற்றப்பட வேண்டும். விஸ்வாமித்ர முனிவர் அவர்கள் இருவரையும் மிதிலை நகரத்திற்கு அழைத்து சென்றார். உலக புகழ்பெற்ற விஸ்வாமித்ர முனிவர் வந்திருப்பதை அறிந்ததும் ஜனக மன்னர் வந்து ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமியை குறித்த தகவல்களை அறிந்து அவர்களை உரிய முறையில் கௌரவித்து அவருக்கு இலவச தங்குமிடத்தை ஏற்பாடு செய்தார். ஜனக மன்னர் தனது மகள் சீதையை திருமணம் செய்விக்க மண்டபத்திற்கு அழைத்து வர தயாராகி கொண்டிருந்த நேரம் அது. பல்வேறு நாடுகளிலிருந்து மன்னர்கள் வந்துள்ளனர். மிதிலை நகரம் கலகலப்பாக இருக்கிறது. மறுநாள் ஜனக மன்னர் தனது இல்லத்தில் நீண்ட காலமாக சங்கரரின் உருவகமாக வணங்கப்பட்ட மாபெரும் வில்லை மேடைக்கு கொண்டு வந்தார். அந்த மாபெரும் சிவதனுசை அனைவருக்கும் காட்டி கூறினார், இந்த சிவ வில்லில் நாணேற்றும் வீரர்களுக்கு என் மகள் சீதையை திருமணம் செய்து வைப்பேன் என்று ஜனக மன்னர் கூறினார். திருமணம் என்பது சிவனின் வில்லை தடுக்க இயலாத அரச பெருமக்கள் திருமணத்தை குறிக்கிறது. பின்னர் விஸ்வாமித்ர முனிவர் கூறியதால் பகவான் ஸ்ரீ ராமபிரான் அழகாக மேடையில் ஏறி கம்பீரமான யானையைப் போல கம்பீரமாக நடந்து தாமரையை ஏந்திய யானையைப் போல பெட்டியிலிருந்த சிவவில்லை தூக்கி சிரமமின்றி அந்த பெண்ணின் முதுகில் வைத்து பாடிக்கொண்டிருந்தார். அப்போது வில் உடைந்து மைதானத்தின் நடுவில் விழுந்தது. தன் தந்தையின் அருகில் நின்றிருந்த தேவி சீதை மகிழ்ச்சியுடன் வந்து தனது தாமரை போன்ற திருக்கரங்களால் தாமரை மலரை ஸ்ரீ ராமபிரானின் கழுத்தில் அணிவித்து அவரை ஒருமுறை பாசத்துடன் கண்டு பின்னர் மயக்கமடைந்து தனது தந்தையிடம் திரும்பினாள். அந்த காட்சியை கண்ட மன்னர்கள் அதை தாங்க இயலாமல் போருக்கு துணிந்தார்கள். உடனே ஸ்ரீ ராமபிரான் தனது வில்லை திறந்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு மழையை பொழிந்தார். ஆனால் அவர்கள் கைவிடவில்லை. ஆச்சரியம்! செழிப்பின் பூமியான மிதிலை நகரம் பாழடைந்த நிலமாக மாறிவிட்டது. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் அம்புகள், மன்னர்களின் தேர்கள், குதிரைகள், கொடிகள், அம்புகளும் சிதறி கிடந்தன. ஜனக மன்னரும் தனது மருமகனுடன் சேர்ந்து தனது படையை தயார் செய்தார். இனி லக்ஷ்மண சுவாமியை குறித்து குறிப்பிட தேவையில்லை. அவர் ஒரு அடி எடுத்து வைத்து முன்னோக்கி விரைந்த அவர் தனது அம்பு மழையால் மன்னர்களை சிதறடித்து அவர்களின் தேர்களையும் குதிரையையும் ஓரமாக திருப்பி பின்னர் தப்பியோடிய மன்னர்களை வெட்ட தனது வில்லை குறிவைத்தார். பின்னர் லக்ஷ்மணா உடனே ஜனக மன்னரிடமும் விஸ்வாமித்ர முனிவரிடமும் கூறுவாய். ஒரு கொடுமைக்காரனால் அநீதி இழைக்கப்பட்ட ஒருவரை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அவரது தொண்டையை அறுக்கக்கூடாது. பொன்னி, அவர்களைப் போல வாருங்கள். அவர்கள் வழி நடத்தி சென்றார்கள் என்கிறார்கள். பின்னர் ஜனக மன்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் லக்ஷ்மண சுவாமியையும் பரிசாக சுபாவனையாக அழைத்து சென்றனர். அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டது. விஸ்வாமித்திரரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் தசரத மன்னரிடம் மங்களகரமான கடிதங்களுடன் தூதர்களை அனுப்பினார்.
தனது மகன்கள் மணமகன்களாகிவிட்டார்கள் என்ற திருமண பத்திரங்களை கண்ட பிறகு மகிழ்ச்சியில் நிறைந்த தசரத மாமன்னர் பொருத்தமான பரிவாரங்களுடனும் தனது குலகுரு வசிஷ்ட முனிவரிடமும் மிதிலையை வந்தடைந்தார். மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தமான தங்கும் இடங்களையும் வசதிகளையும் ஜனகமா மன்னர் ஏற்பாடு செய்தார். மேலும் குலகுருக்களின் அறிவுறுத்தல்களின்படி தனக்கு இளையவனான தனது தம்பியின் மகன்களுக்கு முறையேயே லக்ஷ்மண சுவாமி மற்றும் சத்ருக்ன ஆழ்வார், அதாவது சீதை, ஊர்மிளை மற்றும் மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி என்ற பெயர்களை கொண்டு தெய்வீக மகிமையுடன் திருமணங்கள் நடத்தினர். திருமணத்திற்கு பின்னர் தசரத மாமன்னர் மிதிலையில் 3 ஆண்டுகள் தங்கி பின்னர் தனது மகன்கள் மற்றும் மருமகள்களுடன் வெளியேறினார். அந்த நேரத்தில் ஜனகமா மன்னர் தனது மகள்களை பிரம்மாண்டமாக வரவேற்று விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார். விஸ்வாமித்ர முனிவர் புன்னகைத்து கொண்டே ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மண சுவாமியையும் தசரத மன்னரிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார். அரசரே, அதாவது உச்சபட்ச பேரின்பத்தால் நிறைந்த தசரத மன்னர் அபபிரம்ம அநாது என்ற வார்த்தைகளை உச்சரித்து தனது மகன்களை ஒப்படைத்தார். இது எங்கள் அதிர்ஷ்டம். பணிவாக வணங்கினார். விஸ்வாமித்ர முனிவர் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறிவிட்டு வடக்கே தவம் செய்ய சென்றார். தசரத மன்னனின் தேர்கள் சத்தமாக நகர்ந்து கொண்டே இருந்தன. சிறிது தூரம் சென்றதும் பார்கவ ராமர் என்று அழைக்கப்படும் பரசுராமர் விளையாட்டாக தனது கோடரியை அசைத்து கொண்டு அவரை நோக்கி வந்தார். காத்திருங்கள், அவர் இடியை போல கர்ஜித்து கொண்டே கூறினார். அவ்வளவுதான். எங்கோ வீரர்களும் வாகனங்களும் நின்று அவர்களுக்குள் கூறினர். செய்தி அறிந்ததும் தசரத மாமன்னர் வசிஷ்ட முனிவரை அணுகி என்ன விஷயம் என்று கரகரப்பான குரலில் கேட்டார். அப்போது வசிஷ்ட முனிவர், அரசரே, பயப்பட வேண்டாம். ஸ்ரீராமர் யார் என்று தாம் நினைக்கிறீர்கள்? நல்லவர்களை காக்கவும் துன்மார்க்கர்களை தண்டிக்கவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தங்கள் இல்லத்தில் அவதாரம் எடுத்தார். பரபிரம்மம் என்று அழைக்கலாம். இவ்வளவு இறையாண்மை கொண்ட அரசருக்கு ஏன் பயப்பட வேண்டும்? ராமநாமத்தை ஒருமுறை உச்சரித்தால் மனித குலத்தின் அனைத்து ஆபத்துக்களும் நீங்கி செல்வம் குவியும். ஆகையால் பார்கவ ராமரின் இந்த வரத்தால் ஸ்ரீ ராமபிரான் உங்களுக்கும் ஸ்ரீராமருடன் தொடர்புடையவர்களுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது. பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே பரசுராமர் வந்து பகவான் ஸ்ரீராமரின் முன் நின்று இளவரசரே என்று கூறினார். ராம நாமத்தை விட்டு விடுவாயா? என்னிடம் சண்டை போடுவீர்களா? அவர் திட்டிக்கொண்டே 2 ராமர்கள் இருக்கலாகாது என்றார். பிறகு ஏன் ராமர் என்ற பெயரை ராமர் கைவிட வேண்டும்? அந்த போரில் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு பயமின்றி நின்று தனது வில்லை உயர்த்தி பெண்ணை நோக்கி குறிவைத்தார். ஆச்சரியம்! பரசுராமரின் உடலில் இருந்த வைணவ பிரகாசம் வெளிப்பட்டு பகவான் ஸ்ரீ ராமபிரானின் முகத்தில் நுழைந்தது. அதை கண்ட அனைவரும் அதிர்ச்சியுடன் வெறித்து பார்த்து கொண்டு அங்கேயே நின்றனர். வேறு என்ன? பரசுராமர் மகிழ்ச்சி அடைந்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை அன்பாக கண்டார். நான் ஸ்ரீஹரி என்பதை உணர்ந்தார். நிகரற்ற துணிச்சலுடன் செயல்படுங்கள். துன்மார்க்கர்களை தண்டிக்கவும் நீதிமான்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டுங்கள். வர்ணாசிரம தர்மங்களை நிலைநாட்டுங்கள். நான் தவம் செய்ய செல்கிறேன். அவர் மகேந்திரகிரிக்கு சென்றார். அங்கு அவர் அவர்களால் வணங்கப்பட்டார். பிறகு தசரத முனிவரே, அந்த ஜீவராசியை இதை அவர் தனது இதயத்தில் உறுதியாக எழுதி வைத்து கொண்டு அயோத்தியை அடைந்தார். ராமபிரான் வந்தவுடன் தூதர்கள் மூலம் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்ட குடிமக்கள் அவரை மங்களகரமான கருவிகளுடன் சந்தித்தனர். கற்களை எறிந்தனர். வரவேற்பு பாடல்களை பாடி புதிய மன்னரின் வருகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மகா மன்னரான தசரத மாமன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்றார். 3 அன்னையரும் தனது மருமகள்களை கண்டு
அவர்களை மிகுந்த அன்புடன் வரவேற்றனர். அவர்களிடம் வினாக்கள் எழுப்பினர். மேலும் தங்கள் மகன்களுக்கு இல்ல திருமண விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடினர். புதுமண தம்பதியினர் தங்கள் மனைவியருடன் அன்பாக மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட்டனர். சிறிது காலம் சென்றது. அதாவது 6 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக சென்றது. அதன் பின்னர் பரதாழ்வாரின் தாய்மாமனான யுத்தாஜித்து மன்னன் வந்து பரதாழ்வாரையும் சத்ருக்னாழ்வாரையும் கைகேயி தேசத்திற்கு அழைத்து சென்றார். ஒரு நாள் தசரத மாமன்னர் சிந்தித்தார். ஒரு மன்னராக ஸ்ரீராமபிரான் ஒரு உன்னதமானவராக இருப்பதற்கு தேவையான அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார். எனவே கிரீடம் அணிவதன் மூலம் நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவது நல்லது என்று எண்ணி அவர் தனது அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்தார். அது ஒரு நல்ல யோசனை என்று அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகு ஸ்ரீராமபிரான் பட்டாபிஷேக விழாவிற்கு தேவையான பொருள்களை கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை தனது செல்வாக்கு முடிந்தவரை கிராமங்களிலும் நகரங்களிலும் பரப்பினார். அமைச்சர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எல்லாவற்றையும் தயார் செய்தனர். திறமையான அலங்காரங்கள் ஸ்ரீராமபிரானின் முடிசூட்டு விழாவிற்கு ஏற்றவாறு நகரத்தை அலங்கரித்தனர். மகனுக்கு முடிசூட்டு விழா தாய் அன்னை கௌசல்யை அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அளவிட முடியாத மகிழ்ச்சி பெருங்கடலாக அது இருந்தது. அதேபோல் அன்னை சுமித்ரை, சீதாதேவி, லக்ஷ்மண சுவாமி ஆகியோரும் பேரானந்தத்தில் திளைத்தனர். அன்னை கைகேயியின் பணிப்பெண்ணின் பெயர் மந்திரை. பெயருக்கு ஏற்றவாறு குள்ளமான வடிவம் கொண்டவள். ராமபிரானின் முடிசூட்டு விழா குறித்த செய்தி அவள் செவிகளை எட்டியது. மெதுவாக அவர் அன்னை கைகேயியை அணுகி இதை கூறினார். அரசி, தங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது. தங்களின் மைந்தனான பரதன் தனது தாத்தாவின் இல்லத்தில் வெகு தூரத்தில் இருக்கிறான். இப்போது ராமருக்கு, அதாவது தேவி கௌசல்யின் மைந்தனுக்கு முடிசூட்டு விழா நடக்க இருக்கிறது. நல்ல நேரம். வேறென்ன செய்ய இயலும்? பணம், செல்வம், வாகனங்கள், மகிமை அனைத்தும் நாளை முதல் ராமரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் வாழ்க்கை அவன் கையில்தான் இனி இருக்கும். நீங்கள் அந்த திறமைக்கு அடிமையாகி விடுவீர்கள். பணிப்பெண் கூறியதை கேட்ட அன்னை கைகேயி ஒரு கணம் சிந்தித்துவிட்டு எரிச்சலுடன் கூறினாள், மந்தாரம் என்றால் என்ன? தாங்கள் முன்பின் சிந்திக்காமல் இவ்வளவு விரைவாக இதை கூறுகிறீர்கள். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? என் வளர்ப்பு மகன் காட்டில் வசிக்கிறான். என் மகன் நகரத்தில் வசிக்கிறான். அவள் அழகிய இருக்கையிலிருந்து எழுந்தாள். அவள் தலையை அலங்கரித்திருந்த புதிய மாலையை கழற்றி ஒரு மூலையில் எறிந்துவிட்டு நூலால் முடிச்சு போட்ட புடவையை கட்டினாள். நகைகள் அகற்றப்பட்டன. கவட்டை பகுதி தரையில் சாய்ந்துள்ளது. அவள் நெற்றியில் ஒரு வெள்ளை துணியை இறுக்கமாக கட்டினாள். அவள் விளக்கை அணைத்துவிட்டு வேறு அறையில், அதாவது குரோப கிரகத்தில் இருப்பாய் என்று கூறினாள் மந்தரை. மந்தரையானவள் அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு மறுபுறம் சென்றாள். முழு கட்டிடமும் இருளில் மூழ்கியுள்ளது. அவள் தரையில் உருண்டு பெருமூச்சுக்களை விட்டாள். அது நள்ளிரவு. முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து தனது குரு மற்றும் அமைச்சர்களுடன் விவாதித்து அந்த பணிக்கு பொருத்தமானவர்களை நியமித்த பிறகு தசரத மன்னர் ஸ்ரீராமபிரானின் முடிசூட்டு விழாவை கைகேயிக்கு தெரிவிக்க எண்ணம் கொண்டு மேலே வந்தார். எல்லாம் கருமை. தசரத மன்னரின் இதயத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து துக்கத்தின் இருள் நீங்கியது. மெதுவாக நடந்து படுக்கை அறையை அடைந்தார். தரையில் படுத்து கிடந்த கைகேயியை கண்டதும் ஒரு விளக்கை ஏற்றினார். நடுங்கும் கைகளால் அதை மேலே தூக்கி மேசையின் மீது வைத்தார். ஹிருதயேஸ்வரி, குருக்கள் காலையில் நம் மைந்தன் ஸ்ரீராமனுக்கு முடிசூட்ட முடிவு செய்துவிட்டார்கள். பாருங்கள், அவர்கள் முழு நகரத்தையும் அலங்கரித்து வண்ணமயமான விளக்குகளால் வளைவுகளாக கட்டியுள்ளனர். தங்கள் மாடியில் ஒரே ஒரு விளக்கு மட்டும்தானா? இல்லை, இந்த இருட்டுதான் காரணமா? ஆனால் தங்கள் மாறுவேடம் ஏன் இவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது? அவர் நடுங்கும் குரலில் கூறினான்.
அவள் முன்னால் சென்று விளக்குகளை ஏற்றினான். நாகப்பாம்பு போல சீறி பாய்ந்த கைகேயி எழுந்து நின்று தனது கணவரிடம், ஏன் இந்த தேவையற்ற பேச்சு என்று வெளிப்படையாக கேட்டாள். ஒரு முறை அசுரர்களுடனான போரில் தமது உயிரை காப்பாற்றினேன். பிறகு தாங்கள் எனக்கு 2 வரங்கள் கொடுத்தீர்கள். இப்போது அவற்றை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டாள் தேவி கைகேயி. அவ்வளவுதானா? அதற்கு ஏன் இவ்வளவு வருத்தமாயிருக்கிறாய் கண்ணே? நான் உனக்கு இன்பம் கொடுத்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் தாம் என்ன விரும்பினாலும் நிச்சயமாக அதை தமக்கு தருவேன் என்று தசரத மன்னர் பணிவன்புடன் கூறினார். அவர்கள் கூறுவதை கேளுங்கள். ராமபிரான் விடியற்காலையில் அயோத்தியை விட்டு புறப்பட்டு 14 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும். பரதன் என் மகனாக முடிசூட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று தசரத மன்னரிடம் கைகேயி கூறிய போது, ஹா என்ற பெருங்குரல் எடுத்து தசரத மன்னன் கீழே விழுந்தார். விடிந்து விட்டது. அன்னை கைகேயி சுமந்திரரை ஸ்ரீராமபிரானிடம் அனுப்பி அவரை அழைத்து வந்தாள். சுமந்திரர் சென்று ஸ்ரீராமபிரானை அழைத்து வந்தார். அன்னை கைகேயி ராமபிரானை கண்டு, அவள் இரக்கமற்றவள் என்றார். ராமா, நான் உங்கள் தந்தையுடன் கருத்தைத்தான் கூறுகிறேன். என் வார்த்தை அல்ல இது. தாம் இப்போது அயோத்தியை விட்டு வெளியேறி 14 ஆண்டுகள் காட்டில் வசிக்க வேண்டும். மூலம் 12 ஆண்டுகள் என்று கூறுகிறது. தாங்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். நான் வால்மீகத்தை பின்பற்றி 14 ஆண்டுகள் என்று எழுதினேன். நல்லது என்றார் ராமபிரான். இருவரையும் வாழ்த்தினார். அத்தை தன் தந்தையின் கருத்தை அன்னையிடம் கூறினாள். இதை கூறிவிட்டு அவர் சுமித்ரையிடம் தெரிவித்துவிட்டு காட்டிற்கு புறப்பட்டார். அந்த செய்தியை கேட்டதும் குடிமக்கள் எவ்வளவு கவலைப்பட்டார்கள் என்பதை விவரிக்க இயலாது. லக்ஷ்மண சுவாமி மிகவும் கோபம் கொண்டார் கைகேயி அன்னையின் மீது. ராமபிரான் தனது சகோதரனை தகுந்த வார்த்தைகளால் சமாதானப்படுத்தினார். தேரோட்டி தேர் வந்துவிட்டது என்றார். சுமந்திரர் தேரை எடுத்து வந்தார். ஸ்ரீராமபிரான் அனைவருக்கும் தலை வணங்கி தேரில் ஏறினார். கப்பலில் ஏறுவதற்கு முன் அவர் தனது செல்வத்தையும் பொருள்களையும் 2 கரங்களாலும் தானம் பெறுபவர்களுக்கு சுதந்திரமாக விநியோகித்தார். அதன் பின்னர் தேவி சீதை தன் 3 தங்கையரையும் மயக்கமடைந்து அழுது கொண்டிருந்த மாமனாரையும் வணங்கி ஸ்ரீராமபிரானை தொடர்ந்து தேரில் ஏறினாள். விதியை இழந்தவளைப் போல எல்லா திசைகளிலும் வெறித்தனமாக பார்த்து கொண்டிருந்த அன்னை சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமி தன் சகோதரரான ஸ்ரீராமபிரானை பின்தொடர முயற்சி எடுத்தார். லக்ஷ்மணா என்றொரு குரல் கேட்டது. இந்த நிமிடத்திலிருந்து ஸ்ரீராமர் தசரதனானார். சீதையை நான் என்றும் காட்டை அயோத்தி என்றும் கருதுவாய். அவள் பணிவுடன் சீதா ராமருடன் காட்டுக்கு செல்வாய் என்று கூறிய உடனே லக்ஷ்மண சுவாமி தன் தாயாரை வணங்கி விடை பெற்று தேரில் ஏறினார். தேர் நகர்ந்தது. அமைச்சர்களே, குருக்களே, தலைவர்களே, எங்களுடன் வாருங்கள். தங்களையே அரசராக மதிக்க வேண்டும். தங்கள் ஆட்சியில் ஆடம்பர வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று ஏங்கி எங்களை விட்டுவிட்டு தாங்கள் எங்கே செல்வீர்கள்? இல்லை இல்லை இல்லை, இங்கே திரும்பி வாருங்கள். ரகுநந்தரே, சத்தமாக கெஞ்சுவது போல் அழுது கொண்டே அவர் கூறினார். ராமபிரானே, தயவு செய்து ஒரு கணம் தேரை நிறுத்துங்கள். எங்களை மன்னியுங்கள். ஆணாதிக்க ஆட்சியை நிலைநிறுத்துவது ஒரு மகனின் கடமை. அதனால் நான் காட்டிற்கு சென்று 14 வயது ஆகும்போது திரும்பி வருவேன். அதுவரை தாம் என் தம்பி பரதனை அரசராக ஆட்சி செய்ய ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் அவரை பின்தொடர வேண்டும் என்று கூறி தேரை அனுப்பி வைத்தார். தேர் மிக வேகமாக நகர்ந்து கங்கை கரையில் உள்ள ஸ்ருங்கிபேரபுரத்தை அடைந்தது. அந்த குகை அந்த பகுதியின் கந்தகு அதிகாரியான குகனின் அதிகாரபூர்வ இல்லமாகும். அவர் இனத்திலேயே சிறந்தவர். அவர் நெறிமுறை ஆசிரியராவார். குகப்பெருமாளின் இல்லத்தில் பகவான் ஸ்ரீராமபிரான் ஓய்வு கொண்டார். அவர் ஸ்ரீராமபிரானை வரவேற்று அன்றிரவு அவருக்கு விருந்தளித்து தனது மக்களை பாதுகாத்து தங்குமிடமும் தந்தார்.
விடியற்காலை பொழுதில் பகவான் ஸ்ரீ ராமபிரான் தனது மனைவியுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் குகனால் கொண்டு வரப்பட்ட படகில் ஏறி தேரோட்டியிடம் கூறி கங்கையை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றனர். அன்றிரவு அவர்கள் பரத்வாஜ முனிவரின் விருந்தினர்களாக தங்கினர். மறுநாள் மகா முனிவர் கூறியபடி புறப்பட்டு சித்திரகூடத்தை அடைந்தனர். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வனவாசத்தால் அயோத்தி நகரம் அமாவாசை போல் சிதைந்து கலை புத்திசாலித்தனம் இல்லாமல் போனது. தசரத மாமன்னர் சுய நினைவு பெற்று விழித்தெழுந்தார். சீதையுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்றார். அன்னை கைகேயி பரதனை மீண்டும் அழைத்து வந்து அரசனாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கூறினாள். அவ்வளவுதான். தசரதர் ஹா ராமா அவன் சத்தமாக கத்திக்கொண்டே தரையில் விழுந்தான். அவரது 5 பரிமாண உடல் உயிர் மூச்சு ஏதுமின்றி ஒரு மர பொம்மையாக மாறியது. தசரத மன்னரின் மரணத்தால் அயோத்தி நகரம் துக்கத்தில் மூழ்கியது. அன்னை கௌசல்யின் உள்ளார்ந்த எண்ணங்களின் கதையை கூற வேண்டிய அவசியமில்லை. சர்வஞானி பக்திமான் வசிஷ்டர் தனது அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து தசரத மன்னரின் உடலை எண்ணெய் தடவிய பெட்டியில் அல்லது படகில் வைத்து பரதாழ்வாரின் தாத்தா இல்லத்திற்கு விரைவாக தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் சென்று குருவின் கட்டளைப்படி பரதனை உடனடியாக அயோத்திக்கு வரும்படி கேட்டுக்கொண்டனர். அவர் தனது இளவலுடன் ஒரு தேரில் பயணம் செய்து 4 தினங்களில் அயோத்தியை அடைந்தார். என்ன ஒரு கெட்ட சகுனம்! அயோத்தி நகரத்தில் ஏதோ அசாதாரணமானது நடந்திருப்பதாக அவர் சந்தேகம் கொண்டார். முழு நகரமும் கலையில்லாமல் உள்ளது. அவர் தேரை விட்டு கீழே இறங்கி தன் தந்தை இருந்த இடத்திற்கு மேலே சென்றார். கடந்த காலம் எல்லாம் தெரியும். தாங்கள் இங்கே கேட்டாலும் ஹா ராமா, ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா, அவ்வளவுதான். அவர் தன் தாயை பார்த்தார். கோபத்தை அடக்க முடியாமல் வாய்க்கு வந்தது போல் சபித்தார். தீமை! தங்களால் தான் என் அப்பா இறந்து போனார். என்னுடைய மதிப்பிற்குரிய மூத்த சகோதரன் அன்னை சீதை, இளவலான லக்ஷ்மண சுவாமி ஆகியோரும் வனவாசம் செல்வார்களா? நான் ராஜ்யத்தை ஆளுகிறேனா? தமக்கு யார் பயங்கரமான பாடம் சொல்லிக் கொடுத்தது? தாம் என்ன பாவ செயலை செய்துவிட்டீர்கள்? தீய ஆவியே, என் முடிவை கேட்பீராக. உலக மையல் நாயகனான ஸ்ரீ ராமபிரானான என் மூத்த சகோதரர், தெய்வீக அழகின் அன்பான எங்கள் அன்னை ஜானகி, நல்லொழுக்கம் உள்ள பெருமை மிக்க மகனை பெற்ற லக்ஷ்மணன் எங்கிருந்தாலும் நான் செல்வேன். கிரீடம் அணிந்து அரியணை ஏறுவதை கனவு கூட காண வேண்டாம். உன் வயிற்றில் பிறந்ததால் உலகில் நித்திய அவப்பெயரை சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. சி! அவர் அழுது கொண்டே தனது தந்தையை சபித்து கொண்டு இருந்தபோது தனது குல குருவான வசிஷ்ட முனிவர் அங்கு வந்து அமைச்சர்களை ஆறுதல் படுத்தினார். மகனே பரதா, கடந்த காலம் கேட்காதே. கர்மாவின் சக்தி அப்படிப்பட்டது. உங்கள் மறைந்த தந்தையின் இறுதி சடங்குகளை செய்ய வேண்டும். இது பாத்திரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதற்கான நேரம் அல்ல. நான் கூறுவதை கேட்பாய். பகவான் ஸ்ரீ ராமபிரான் யார் என்று தங்களுக்கு தெரியுமா? தீயவர்களை தண்டிக்க மற்றும் நீதிமான்களை பாதுகாக்க இக்ஷ்வாகு குலத்தை உருவாக்கிய மாதவர் அவர். லக்ஷ்மணனுடைய காட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் மிகவும் கவலை கொண்டார். அதன் பிறகு நான் நாட்டிற்கு போக வேண்டும். பகவான் ஸ்ரீ ராமபிரான் அயோத்திக்கு திரும்புவார் என்று அவர் பிரசங்கித்தார். பரதாழ்வார் பெருமூச்சு விட்டு மெதுவாக எழுந்தார். அவர் சத்ருக்னாழ்வாருடன் சரையு நதிக்கரைக்கு சென்று தனது குருவின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தனது தந்தையின் தகனத்தையும் அனைத்து மறுமை சடங்குகளையும் முறையான முறையில் செய்தார். பின்னர் அவர் நீராடிவிட்டு தனது சகோதரனை அழைத்து வருவதாக உறுதியளித்து பொருத்தமான பரிவாரங்களுடன் புறப்பட்டார். பரதாழ்வார் ஒரு பெரிய படையுடன் வருவதை கண்ட குகன் ராமதாசரை போல அவரை தடுக்க விரும்பி போரில் அவருடன் சண்டையிட்டார்.
தனது அன்னை தன்னை காட்டிற்கு அனுப்பினாள். தமது சகோதரனை கொல்ல வருகிறாயா? அயோக்கியனே, ஏன் கடவுளிடம் போகிற என்னை உனக்கு முன்பாக போக விடுவாயா? அவன் கடுமையாக கத்தினான். குகன் அவ்வாறு கூறியிருக்கையில் பரதாழ்வார் பணிவுடன் அவரை அணுகி ஐயா என்றான். கோபம் கொள்ளாதீர்கள், நான் கூறுவதை என் மனசாட்சியின் சாட்சியாக கூறுகிறேன். நான் என் தாத்தாவுடன் இருந்தபோது எனது அன்னை இங்கே வேலை செய்தார். எனக்கு எதுவும் தெரியாது. தங்களைப் போலவே எனக்கும் தமையனான ஸ்ரீ ராமபிரானின் மீது மிகுந்த பக்தி உள்ளது. அரச வேண்டுகோளாக என் சகோதரனை காட்டிலிருந்து அயோத்திக்கு அழைத்து செல்ல ஒரு படையுடன் செல்வதாக அவர் அவர்களிடம் கூறிய போது குருவானவர் அவரை நம்பி பரதர்களை தனது படகுகளில் கங்கையை கடந்து அழைத்து சென்றார். பரதாழ்வார் பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு சென்று பக்தியுடன் அவரை வணங்கி அவரது வருகையை அறிவித்தார். இதை கேட்ட பரத்வாஜ முனிவர் தங்கள் நோக்கம் நல்லது என்றார். ஸ்ரீராமபிரான் தற்போது சித்திரக்கூட மலைப்பகுதியில் இருக்கிறார். அவர் வெல்ல முடியாத லக்ஷ்மண சுவாமியை தனது மெய்காப்பாளராக கொண்டிருக்கிறார். ஆணாதிக்க ஆட்சியை நிறுவும் நோக்கத்துடன் ஸ்ரீராமபிரான் காட்டிற்கு வந்தார். அப்படி இருந்தாலும் அவர் அயோத்தியில் கால் வைக்க மாட்டார். இது எனது கருத்து. தாங்கள் எப்படியோ வந்து விட்டீர்கள், அப்போது செல்லுங்கள். சித்திரகூடத்திற்கு செல்லும் வழியில் அவர் கூறினார். பரதாழ்வார் நடையை தொடர்ந்தார். தூரத்தில் புழுதி சுழன்று வருவதை கொண்ட லக்ஷ்மண சுவாமி ஒரு மரத்தில் ஏறி என்ன நடக்கிறது என்று சிந்தித்து விரைவாக கீழே இறங்கி தமையனாரே என்றார். தான் தமது மனைவியை அழைத்து கொண்டு கூடாரத்தில் இருங்கள். ஒரு துணிச்சலான மனிதன் படையுடன் வருகிறான். அவன் என்ன செய்கிறான் என்று நான் காண வேண்டும் என்றார். அவர் கோபமாக வந்து இதை கேளுங்கள் என் நண்பரே, ஒருவேளை எங்களை காண பரதனே வந்திருக்கலாம். அவசரம் கொள்ள வேண்டாம் தம்பி என்று கூறினார் ஸ்ரீராமபிரான். பகவான் ஸ்ரீராமபிரான் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறினார். லக்ஷ்மண சுவாமி ஏதும் கூற இயலாமல் சற்று தொலைவில் நின்று கொண்டார். இதற்கிடையில் பரதாழ்வார் வசிஷ்ட முனிவர் மற்றும் அவரது அமைச்சர்களுடன் இணைந்து பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அன்னை சீதை மற்றும் லக்ஷ்மண சுவாமியை வணங்கி அழுதார். வெகு தொலைவில் நின்றிருந்த அமைச்சர்கள் அவரின் உடல்நிலை குறித்து விசாரித்தனர். அதற்குள் 3 தாய்மார்களும் சோகமான முகங்களுடன் வந்து சேர்ந்தனர். மேலும் அன்னை சீதை பகவான் ஸ்ரீராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமியின் துறவற வாழ்க்கையை கண்டு துக்கத்தில் ஆழ்ந்தனர். தனது தாயாரின் அவல நிலையை கண்டு அமைச்சர்களிடமிருந்து அறிந்து கொண்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தந்தையை குறித்து விசாரித்து தனது மனைவி மற்றும் தம்பியுடன் ஆற்றிற்கு சென்று நீரில் நீராடி தந்தைக்கு மரியாதை செலுத்தி தனது இருப்பிடத்திற்கு திரும்பினார். சிறிது நேரம் ஆனதும் அவர் பரதாழ்வாரை பார்த்து கூறினார். தம்பி, நீ இங்கே கவலைப்பட்டு கொண்டிருப்பது சரியல்ல. ராஜ்யம் அராஜகமாக இருக்கக்கூடாது. நீ அயோத்திக்கு சென்று உடனடியாக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு பொதுநலன் என்ற உன்னதமான பணியை நிறைவேற்றுவாய், செல்வாய். அதுதான் பரதன் என்பதற்கான அர்த்தம். சீதா லக்ஷ்மணரை போலவே நீ இருக்கும் இடத்தில் நானும் இருப்பேன். ஆனால் நீ இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன். இது முற்றிலும் உண்மை. பரதாழ்வார் அதை கூறியதை கேட்டதும் ஸ்ரீராமபிரான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். பரதா, ஒரு ஞானமுள்ள மகன் தந்தை வழி மரபை பின்பற்ற வேண்டும். என் அன்னையின் கட்டளையின்படி நான் காட்டிற்கு வந்தேன். மூத்த மகன் தந்தைக்கு சமம் என்ற பழமொழி உங்களுக்கு தெரியும் அல்லவா பரதா? நான் தான் மூத்தவன். தாங்கள் என் வார்த்தைகளை ஒரு தந்தையின் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்ற வேண்டும். நான் அவருடைய வார்த்தையை பின்பற்றி 14 வருட வனவாசத்தை கடைபிடித்து உடனடியாக தங்களிடம் வருவேன். பரதா, நான் கூறுவதை கேட்பாய். அயோத்திக்கு செல்வாய். துக்கத்திற்கு இடமின்றி உன் இதயத்திற்கு தைரியத்தை கொடுத்து ராஜ்யத்தை ஆழ்வாய் என்று பரதாழ்வாரிடம் தன் உள்ளங்கைகளால் கண்ணீரை துடைத்து கொண்டார். தாங்கள் ஒரு தேசபக்தர் அல்ல. என் வேண்டுகோளை கேளுங்கள்.
இந்த ராஜ்யம் உங்களுடையதும் அல்ல, என்னுடையதும் அல்ல. தங்கள் கட்டளைப்படி நடப்பேன். ஆனால் தங்களின் பாதுகையை என்னிடம் கொடுங்கள். இந்த 14 ஆண்டுகள் நான் அயோத்தியில் கால் வைக்கவில்லை. அருகில் உள்ள நந்தி கிராமத்தில் தங்களைப் போலவே நானும் வனவாச விரதத்தை கடைபிடிப்பேன். அதற்கு ஏற்றவாறு வனவாச உடை அணிந்து கொள்வேன். அன்று என்ன நிகழ்ந்தது என்பதை தினமும் தங்கள் பாதுகையிடம் தெரிவிப்பதில் நான் என் நேரத்தை செலவிடுவேன். தங்கள் வனவாசம் முடிந்த மறுநாள் தாம் வந்து இந்த உயிருள்ள பரதனை பார்ப்பீர்கள். தாங்கள் வரவில்லை என்றால் பரதனின் உடல் நெருப்பால் எரிக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். அவர் சத்தியம் செய்தார். அவர் ராமபிரானின் பாதங்களில் பணிந்து வணங்கினார். ஸ்ரீ ராமபிரான் மெதுவாக பரதனை தூக்கி தலை குனிந்து தைரியமாக இருப்பாய் என்று கூறி அவன் பாதங்களை முத்தமிட்டார். தனது நாடு கடத்தல் முடிந்தவுடன் திரும்பி வருவேன் என்று அவர் வலியுறுத்தினார். பரதாழ்வார் ராமபிரானின் பாதுகைகளை தன் தலையில் வைத்து கொண்டு அன்னத்தை சுற்றி வந்து மூவரிடமும் விடை பெற்று தன் தாயார் மற்றும் குலகுருவான் வசிஷ்ட முனிவர், மந்திரியான சுமந்திரர் ஆகியவர்கள் மற்றும் பிற முனிவர்களுடன் புறப்பட்டார் பரதாழ்வார். அவர் காடுகள், ஓடைகள் மற்றும் ஆறுகளை கடந்து நிதானமாக வேகத்தில் நந்தி கிராமத்தை அடைந்தார். அங்கே ஒரு சிம்மாசனத்தை வைத்து அதில் ஸ்ரீ ராமபிரானின் பாதுகைகளை வைத்தார். அவர் தன் சகோதரரைப் போலவே மர உரி தரித்து கொண்டார். கைத்தறி, ஜதகலாபம், கிருஷ்ணாஜீனம், காய்சகரி ஆகியவை உணவு, தந்தையின் மரணம் ஆகியவற்றை மனதில் கொண்டு அவர் ராஜ்யத்தை ஆளும் சுமையை சுமந்து கனமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த சகோதரனுக்கு நிழல் போல இருக்கும் சத்ருக்னாழ்வாரின் நடத்தையை குறித்து சொல்ல தேவையில்லை. பரதாழ்வார் சிரத்தில் தமையனாரின் பாதுகைகளை தாங்கி நாட்டிற்கு திரும்பிய பிறகு ராமபிரான் காட்டில் வசித்து வந்தார். ஒரு நாள் லக்ஷ்மண சுவாமி பழங்களை தேடி காட்டில் அலைந்து கொண்டிருந்த போது தேவி சீதையுடன் சித்திரகூடத்திற்கு அருகில் உள்ள காட்டிற்கு திரும்பி சென்று ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்தார். அன்னை சீதையுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு அவர் கழுத்தில் தலை சாய்த்து தூங்கிவிட்டார் ஸ்ரீராமபிரான். ஆழ்ந்த உறக்கம். தேவி சீதை அசைய இயலாமல் எழுந்து அமர்ந்தாள். அப்பொழுது ஒரு காகம் வந்து அவளின் மார்பில் கொத்தி எதிரே இருந்த ஒரு மரக்கிளையில் சத்தமாக கத்த ஆரம்பித்தது. அன்னை சீதையின் மார்பிலிருந்து இரத்த துளிகள் ஸ்ரீராமபிரானின் நெற்றியில் விழுந்தபோது என்ன நிகழ்ந்தது என்று ஸ்ரீராமபிரான் பிரமிப்புடன் கேட்டாள். அங்கு காணுங்கள், அந்த கிளையில் இருக்கும் காகம் என்று தேவி சீதை பகவான் ஸ்ரீராமபிரானிடம் சுட்டி காட்டினாள். உடனே ஸ்ரீராமபிரான் ஒரு புல்லை பறித்து அதன் மீது பிரம்மாஸ்திர மந்திரத்தை கூறி அதை விடுவித்தார். அது காகத்திடம் சென்றது. அதன் மகிமைக்கு அஞ்சி காகம் தேவேந்திரனின் உலகத்திற்கு பறந்து சென்றது. அந்த காகம் தேவேந்திரனின் மகன் ஜெயந்தன் என்பதை உணர்ந்து தேவேந்திரனானவன், ஏய் பாவியே, அந்த பகவானிடம் போய் மன்னிப்பு கேட்பாய். அவர் சபித்துவிட்டு இங்கே யாரும் நெருப்பின் சுடலில் இருந்து உன்னை காப்பாற்ற இயலாது என்றார். எதுவும் செய்ய இயலாமல் சோர்வடைந்த காகம் பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் திரும்பி வந்து அடைக்கலம் தேடியது. அடைக்கலம், எனக்கு புரிகிறது பகவானே. தாம் எனது ஆயுதத்திற்கு எந்த தியாகமும் செய்யாவிட்டால் நீ பிழைக்க மாட்டாய் என்று பகவான் ஸ்ரீராமர் கூறினார். அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி, காகம், தாம் இப்போது என்ன கூறினீர்கள் என்று கேட்டு அவர் கூறியவாறே, என்ன விஷயம்? நான் என் கண்ணில் ஒன்றை கொடுக்கிறேன். காகம், நான் அதை எடுத்துவிட்டு சென்றால் எப்படியாவது ஒரு தனி மனிதனாகவே பிழைப்பேன் என்றது காகம். உடனே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காகத்தின் கண்ணை துளைத்து அதை அமைதிப்படுத்தினார். வாழ்க! காகம் கூறியது பறந்து சென்றது. அன்று முதல் காக ஜாதி அனைத்திற்கும் 2 விழிகள் இருந்த போதிலும் அவர்களால் சராசரியாக ஒரு விழியால் மட்டுமே பார்க்க முடிந்தது.
பின்னர் தேவி சீதாராமரும் அக்கண்ணாவும் குடிசைக்கு சென்றனர். சில ஆண்டுகளுக்கு பின் அந்த இடம் தண்டகாரண்ய காட்டு பகுதிக்கு மாற்றப்பட்டது. சிறிது காலம் அங்கேயே தங்கிய பின்னர் அவர் அங்குள்ள முனிவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றார். அவர்களுக்கு பாதுகாவலராக செயல்பட்டு அவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றி முன்னேறி அசுரர்களால் ஏற்படும் எந்த தீங்குகளில் இருந்தும் அவர்களை பாதுகாத்தார். அகஸ்திய முனிவரை தரிசித்த பின்னர் அந்த பெரிய முனிவரின் ஆசீர்வாதத்தால் ஒரு வாள், தீர்ந்து போகாத நெல்லிக்கனி மற்றும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வில் மற்றும் காலி அடையாத அதாவது தீர்ந்து போகாத அம்பரா தூளிகளை பெற்றார். பிறகு அவர் ஒரு பயணம் மேற்கொண்டு கோதாவரி நதிக்கரையில் உள்ள பஞ்சவடியை அடைந்து அங்கு குடியேறினார். அவர்கள் அங்கு தங்கியிருந்த போது ஒரு நாள் ஜடாயு என்ற கழுகு வந்து தன்னை தசரத சக்கரவர்த்தியின் நண்பன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அன்னை சீதையின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்வதாக உறுதியளித்தது. பின்னர் தனது சொந்த இடத்திற்கு சென்றது. பின்னர் ஒரு நாள் ராவணனின் தங்கை சூர்பனகை சுதந்திரமாக சுற்றி திரிந்தாள். உலகத்தை நேசித்த பகவான் ஸ்ரீராமரை கண்டு மயங்கி அவளும் மந்திர சக்தியால் அழகாகி பகவான் ஸ்ரீராமபிரானிடம் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டாள். அதற்கு ஸ்ரீராமபிரான், சீதையை என் இல்லத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றார். மறுமை வாழ்க்கை தொடுவதில்லை என்பது என் சபதம். அங்கே காண்பாய். அந்த குடிசையில் இருப்பவர் என் தம்பியான லக்ஷ்மண சுவாமி. அவர் மனைவி இல்லாமல் இங்கே தனியாக வசிக்கிறார். அவன் போய் அவனை இங்கு அழைத்து வா என்றார் ஸ்ரீராமபிரான். சரி, இந்த இலையில் எழுதி எனக்கு கொடு. சூர்பனகை எனக்கு ஒரு இலையை கொடுத்தாள். கத்தி முனையால் அதன் மூக்கினை வெட்டி விட்டுவிடு என்று கூறி அந்த இலையில் ராமா என்ற திருநாமத்தை எழுதினார். சூர்பனகை அந்த ஆவணத்தை எடுத்து லக்ஷ்மண சுவாமியிடம் கொடுத்தாள். சௌமித்ரி பெற்றுக்கொண்டார். அதை படித்த பின்னர் லக்ஷ்மண சுவாமி புன்னகைத்து கொண்டே அவளின் மூக்கையும் காதுகளையும் கத்தியால் வெட்டினார். அதன் முழக்கம் என்ன கூறுகிறது? தமையனாரே, கரா தூஷணா, இந்த வெறும் மனிதர்கள் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி விட்டார்கள் பாருங்கள் என்று அவள் கூட்டத்தில் இருந்த தமையனாரின் பிரதிநிதிகளை அவமானப்படுத்தியும் அவமதித்திருக்கிறதை பார்க்க வேண்டும் என்றும் ஏளனமாகவும் திட்டிவிட்டு பின்னர் கண்ணீர் விட்டாள். அந்த பொல்லாத அசுரர்கள் தங்கள் 14,000 இரும்பு கவசம் அணிந்த அசுர வீரர்களுடன் பகவான் ஸ்ரீ ராமபிரானை தாக்கினர். அவர்களின் கூக்குரலை கண்ட ஸ்ரீ ராமபிரான் அன்னை சீதையை காக்க லக்ஷ்மண சுவாமியை நியமித்து அவர்களை எதிர்கொண்டு தனது ஈட்டிகளால் அந்த அரக்கர்கள் அனைவரையும் எளிதில் துண்டு துண்டாக வெட்டி அந்த முழு பகுதியையும் ஒரு அரக்க புதை குழியாக மாற்றி அரக்கர்களை ரத்தம் சிந்த வைத்தார். சூர்பனகை ஒரு தெய்வமாக மாறி ஒரு தட்டாம்பூச்சியைப் போல இலங்கைக்கு பறந்து சென்று நடந்த கதையை ராவணனிடம் கூறினாள். தங்களிடம் ஏதோ தவறு உள்ளது. ஸ்ரீராமபிரானின் மனைவி சீதை 3 உலகங்களுக்கும் அழகு சேர்ந்ததில் ஆச்சரியமில்லை. அது உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அவர் அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பி வருவார். என்னுடைய இந்த ஆசையை கண்டு ராவணன் பொறாமைப்பட்டு அதை நிறைவேற்றும்படி கேட்டான். எல்லாவற்றையும் கேட்ட ஞானியும் முட்டாள்தனமுமான ராவணன் தன் சகோதரியை ஆறுதல் படுத்தி ஒரு கணம் சிந்தித்து பின்னர் எழுந்து நின்று ஒரு விமானத்தில் பறந்து சாதாரண மக்கள் வசிக்கும் ஒரு மூலைக்கு சென்று அங்கு ஒரு முனிவராக மாறி ஒரு குடிசையில் இருந்த முனிவர் மாமன் மாரீச்சனிடம் வந்தான். அரக்கன் ராவணன் ஒரு மனிதனால் அசுர குலத்திற்கு பயங்கரமான பேரழிவு ஏற்பட்டது. இதற்கு பழிவாங்கும் விதமாக அவருடைய மனைவியின் வீட்டை திருடி தங்களிடம் உதவி கேட்க நான் வந்திருக்கிறேன். இதனால் மாரீச்சன் ஒரு அற்புதமான அந்த ஸ்ரீ ராமபிரானையும் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியையும் அன்னை சீதையிடமிருந்து விலகிச் செல்ல செய்து அதன் பின்னர் நான் என் வேலையை தொடங்குவேன் என்றான் ராவணன். நான் அந்த சோதனையை எதிர்ப்பதற்கு முன்பே ஸ்ரீராமபிரானின் அம்பினால் நான் தாக்கப்பட்டேன். சாதாரண மனிதன் அல்ல. தேவியின் முன் மந்திரம் வேலை செய்யாது.
இருப்பினும் தங்களை போன்ற ஒரு அறிஞருக்கு அமானுஷ்யத்தின் மீதான மோகம் நல்லதல்ல என்று கூறி அவர் தன் தர்மத்தை பிரசங்கித்தார். ஒரு பைத்தியக்காரனால் நல்ல வார்த்தையை கேட்க முடியுமா? ராவணன் தன் வாளை உருவி, நான் தம்முடைய ஒழுக்க பாடங்களை கேட்க வரவில்லை என்று உனக்கு கூறியபடி செய், உன் தலை இந்த வாளுக்கு பலியிடப்படும். அவன் கண்கள் மின்ன கூறினான், நல்லது. ஒரு கெட்ட மனிதனான உன் கைகளால் இறப்பதை விட ஒரு நல்ல மனிதனாகிய பகவான் ஸ்ரீ ராமபிரானின் கரங்களில் இறப்பது மேல். அவர் எழுந்து, உன் கைகளால் இலங்கை அடிக்கப்படும் என்றார். இருவரும் ஒரு விமானத்தில் ஏறி பகவான் ஸ்ரீ ராமபிரான் வாழ்ந்த குடிசையிலிருந்து சிறிது தூரத்தில் தரையிறங்கினர். அங்கே பொன்மானாக மாரீச்சன் ராமாசிரமத்தின் முன்னும் பின்னுமாக குதித்து தேவி சீதையின் மீது மையல் கொண்டான். இதற்கு முன்பு பார்த்திராத அல்லது கேள்விப்படாத இந்த விசித்திரமான விலங்கை கண்ட தேவி சீதை அதை பிடித்து தர ஸ்ரீராமபிரானிடம் கேட்டாள். மனைவியின் வேண்டுகோளை மறுக்க முடியாத ரகுவீரர் லக்ஷ்மண சுவாமியை ஆசிரமத்தின் பாதுகாவலராக நியமித்து பொன்மானை பின்தொடர்ந்தார். அதனை பின்தொடர்ந்து வெகு தூரம் சென்ற பின்னர் மந்திரவாதி ஒருவர் நெருங்கி பின்னர் பறந்து சென்று பகவான் ஸ்ரீ ராமபிரானை 1 மைல் தூரம் நடக்கச் செய்தது அந்த மான். அதை புறக்கணிப்பதில் சோர்வடைந்த ஸ்ரீ ராமபிரான் ஒரு கோலை பயன்படுத்த முடிவு செய்தார். லக்ஷ்மண சுவாமி, மின்னல் உன்னை தாக்கியது, 2 முறை கீழே விழுந்தது. இறக்கும் நேரத்தில் அந்த மந்திர வடிவம் மறைந்து மான் வடிவம் மறைந்து மாரீச்சன் ஒரு மலையை போன்ற பெரிய வடிவத்தில் வெளிப்பட்டு அந்த இடத்தில் அமைதியாக விழுந்து இறந்தார். ராட்சச மாயை என்று எண்ணி பகவான் ஸ்ரீ ராமபிரான் திரும்பி நடந்தார். அங்கே மண்டபத்தின் முன் நின்று சீதை லக்ஷ்மணா என்று கூச்சலிட்டாள். அவள் அழுகை சத்தம் கேட்டு வந்த லக்ஷ்மண சுவாமியிடம், லக்ஷ்மணா, சௌமித்ரி, உன் தமையனாரின் குரல் கேட்கிறதா? ஏதோ பிரச்சனை, சீக்கிரம் செல்வாய், உடனே சென்று ராமபிரானை காத்தருள்வாய். அவர் சத்தமாக அழுது கொண்டே கூறினாள், கவலை கொள்ளாதீர்கள் அந்நியாரே, அது அசுரர்களின் இடம், தமையனாருக்கு ஏதும் ஆகாது என்று லக்ஷ்மண சுவாமி பணிவுடன் பதில் கூறினார். அன்னை சீதை அந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. தாங்கள் தாழ்ந்த மனத்துடன் பேசுகிறீர்கள். தங்கள் தமையனார் இல்லாத போது என்னை அனுபவிக்க பார்க்கிறீர்கள். அது இந்த வாழ்க்கையில் நடக்காது. நீ போகிறாயா என்று தேவி சீதை கோபமாக கூறிவிட்டு எச்சரித்தாள். துரதிருஷ்டத்திற்கு மூல காரணமாக பெண் புத்திசாலித்தனம் என்று பெரியவர்கள் முன்பே கூறிவிட்டார்கள் அல்லவா? லக்ஷ்மண சுவாமி எழுந்து பெருமூச்சுடன் வெளியேறினார். உடனே ஒரு துறவியை போல உடை அணிந்த ராவணன் அன்னை சீதை இருக்கும் இடத்திலிருந்து சிறிது தொலைவில் நின்றான். அவன் அங்கேயே அவதாரம் எடுத்தது போல, நான் பகவான் ஸ்ரீராமரால் அனுப்பப்பட்ட முனிவர். பரதன் வந்து பிரார்த்தனை செய்த போது மறுக்க முடியாத பகவான் ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மண சுவாமியுடனும் சில முனிவர்களுடனும் அயோத்திக்கு புறப்பட்டார். எல்லாம் தயார், தம்மை சீக்கிரமாக அழைத்து வருகிறேன் என்றார் ராமர். அவசரமாக கூறினார். அதை உண்மை என்று நம்பி தேவி சீதை அவரை பின்தொடர்ந்து விமானத்தில் ஏறினார். விமானம் வானத்தின் வழியாக மிக வேகமாக தெற்கு நோக்கி பறந்து கொண்டிருந்தது. தேவி சீதை, இது ஒரு மோசடி போல் உள்ளது, நீ யார்? என் ராமபிரான் எங்கே என்று கத்தினாள். பேசாதே என்று கூறிய ராவணன் தன் உண்மை வடிவத்தை காட்டினான். அந்த பயங்கரமான வடிவத்தை கண்டு அன்னை சீதை பயந்து, நாதா என்றாள். ரகுவீரா, என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி மேலும் லக்ஷ்மண சுவாமி யாரோ ஒரு மாயாஜால பேய் ஆட்சியை பிடிப்பதாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த அழுகையை கேட்ட ஜடாயு வந்து ராவணனின் விமானத்தை நிறுத்தி
தனது இறக்கைகள், மூக்கு, கால்கள் மற்றும் கூரிய அலகினால் ராவணனை வேதனைப்படுத்த தொடங்கினார். அந்த அடிகளால் கோபமடைந்த ராவணன் ஜடாயுவை தனது வாளின் முனையால் துண்டு துண்டாக வெட்டினான். அந்த அடியில் ஜடாயு தீய ராவணன் விழுந்தான். நிராயுத பாணியான ஒருவரை ஆயுதத்தால் கொல்வது போர் விதிகளுக்கு எதிரானது என்று கூறி, உனது வாழ்க்கை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் கரங்களால் முடிந்துவிடும், போ. அவன் விழுந்தான். அதை கேட்ட அன்னை சீதை, பறவைகளின் அரசரே என்று கூச்சலிட்டாள். என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் வந்து எனக்காக தன் உயிரை தியாகம் செய்த தர்ம பிரபுகர் தாங்கள். என் பகவான் ஸ்ரீ ராமபிரான் அருளால் தாங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைவீராக என்றும் அவள் தாம் ராமரை பார்த்து என் செய்தியை கூறும் வரை உயிருடன் இருங்கள் என்றாள். விமானம் புறப்பட்டு கொண்டிருந்தது. சீதை தன் நகைகளை எடுத்து ஒரு துணியில் சுற்றி கிழித்து கீழே எறிந்துவிட்டு, இந்த நகை என் கணவருக்கு போகட்டும் என்று கூறினாள். ராவணன் ஜடாயுவை கொடூரமாக கொன்று பறக்கும் இயந்திரத்தில் மிகுந்த வேகத்தில் பறந்து தேவி சீதையை இலங்கைக்கு அழைத்து சென்று அங்கு அவள் மிரட்டப்பட்டு அசோகவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாள். அவளை அங்கே ஒரு சிம்சுபா மரத்தின் கீழ் வைத்து போய் பெண்களை வரவழைத்து அவளை கடுமையாக பாதுகாத்த பின்னர் தன் இல்லத்திற்கு சென்றான் ராவணன். சீதையை கடத்திய கதையை கேட்ட இலங்கையர்களில் சிலர் அந்த துஷ்டன் இலங்கையை அழிக்க இதை செய்தான் என்று சபித்தனர். அன்னை சீதை கீழே போட்ட நகை மூட்டையானது ஒரு பாறையில் விழுந்தது. அந்த நேரத்தில் அங்கே 4 குரங்குகள் இருந்தன. அவர்கள் அரிசி மூட்டையை எடுத்து மேலே இருந்து தங்கள் தலைவன் சுக்ரீவனிடம் கொடுத்த போது அவர் அதை குகையில் பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்றார். அவர்கள் அந்த மூட்டையை எடுத்து குகையில் எங்கோ பாதுகாப்பாக வைத்தனர். பகவான் ஸ்ரீ ராமபிரான் ஆசிரமத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். பாதி தூரம் வந்ததும் தனது தம்பியான லக்ஷ்மண சுவாமி தன்னை நோக்கி வருவதைக் கண்டு பகவான் ஸ்ரீ ராமபிரான், சீதையை குடிசையில் ஏன் தனியாக விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார். வார்த்தை அவர் அவசரமாக குடிசைக்கு வந்தார். என்ன விஷயம் என்று கூறுங்கள். ஒன்றுமில்லை. ஆச்சரியம். ஆச்சரியத்தை விட சோகம். அவர் சத்தமாக அழுதார். பின்னால் இருந்த லக்ஷ்மண சுவாமியும் சோகமாக உணர்ந்தார். தாங்க முடியாத துயரத்தால் பீடிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பலவிதமாக நெளிந்து தரையில் விழுந்தார். லக்ஷ்மண சுவாமி தமையனாரை எழுப்பி ஆறுதல் கூறினார். தங்களை போன்ற ஒரு தீவிரமான நபர் இவ்வளவு அதிகமாக கவலைப்பட இயலுமா? அந்த வார்த்தை நம் சகோதரியை கண்டுபிடிக்க நம்மால் முடிந்த அளவிற்கு அனைத்தையும் செய்யலாம் என்று கூறிவிட்டு மெதுவாக எழுந்து முன்னேறினார். அவர்கள் அன்னை சீதையை தேடினர். மலைகள் முதல் புதர்கள் வரை, நதிக்கரைகள் வரை ஒரு கருப்பு மணியை தேடுவது போல எல்லா இடங்களிலும் ஜடாயு அங்கே இரத்தம் வழிந்து இறக்கை துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதை கண்டார்கள். பக்ஷிராஜரே, தாங்கள் ஏன் இப்படி ஒரு வாழ்வா சாபா சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? நாங்கள் ராமரும் லக்ஷ்மணரும் தான் என்று ஜடாயுவானவர் தாழ்ந்த குரலில் கூறி ராவணனின் அக்கிரமத்தை கண்டித்து பின் தனது இறுதி மூச்சை விட்டார். பெரிய உடையாரான ஜடாயு. பகவான் ஸ்ரீ ராமபிரான் விசாரித்து, பறவையே, எனது பெரிய தந்தை போன்று என்னுடன் இருந்தவரே, தங்கள் வாழ்க்கையின் முடிவில் சிறந்த யோகிகள், ஆன்மாவை தரிசனம் செய்பவர்கள் மற்றும் பூமியின் நன்மை செய்பவர்கள் என்ற உயர்ந்த நிலையை தாங்கள் அடையட்டும். ஜடாயுவிற்கு மறுமை கிரியைகளை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி செய்தார். பின்னர் 2 சகோதரர்களும் காட்டில் சீதையை தேடிச் சென்ற போது ஒரு விசித்திரமான மனிதனை கண்டார்கள். அந்த மனிதனின் தலை வயிற்றில் சிக்கி கொண்டது. அந்த பெரிய கண்கள், நீண்ட கைகளை நீட்டியபடி அந்த அசிங்கமான மனிதன் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும்
லக்ஷ்மண சுவாமியையும் அருகில் இழுத்தார். உடனே சகோதரர்கள் சைகைகளை செய்து அவளது 2 கைகளையும் முற்றிலுமாக வெட்டி கொன்றனர். அவனது பெயர் கபந்தன். உன்னால் நான் எனது சாபத்திலிருந்து விடுபட்டேன். ராவணன் உன் மனைவியை அழைத்து சென்று விட்டான். குரங்குகளின் அரசனான சுக்ரீவனை கொல்வதில் உனக்கு பொருத்தமான உதவியாளர் அங்கு பாதையில் இன்னும் சிறிது தூரம் சென்றால் ரிஷ்யமுகம் என்ற மலையில் அவரை காண்பாய். அவர் ஒரு நண்பனாக உனக்கு நல்லது செய்கிறார். நான் விடை பெறுகிறேன் என்று தெய்வீக ஜீவன் கூறிவிட்டு பின்னர் வானத்திற்கு புறப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் சிறிது உற்சாகத்துடன் முன்னேறினார். எனவே சகோதரர்கள் ஒரு சித்தாசிரமத்திற்குள் சென்று சேர்ந்தனர். அங்கே பகவான் ஸ்ரீராமரை குறித்து நதியை நோக்கி இருக்கிறேன் என்றாள் அவள். வருவாய் ராமண்ணா, வாருங்கள் லக்ஷ்மணண்ணா. அவர் தயாரித்த பழங்களால் இருவரையும் மகிழ்வித்தாள். சகோதரர்களான ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் சபரி தேவியை அன்புடன் வரவேற்றனர். யோகிகள் நிறைந்த அந்த வயதான பக்தையான சபரி தேவி தன்னை துறந்து தெய்வீக பிறவியாகி ஸ்வர்க்கத்திற்கு சென்றாள். தெய்வீக பிறவியாக மாறினாள் தேவி சபரி என்றார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். பின்னர் ஸ்ரீராமரும் லக்ஷ்மண சுவாமியும் மெதுவாக மரங்களின் குளிர்ந்த நிழலின் கீழ் நடந்து பம்பை ஏரியை அடைந்தனர். சுக்ரீவன் அருகிலுள்ள பாறையின் மீது நின்று கொண்டிருந்தான். அவன் அந்த மலையில் வசிக்கிறான். தம் தமையனாரான வாலியின் மீது பகைமை கொண்டான். காற்றின் கடவுளான அனுமனும் மற்ற 3 உற்சாகமான குரங்குகளும் அவருடன் வருகிறார்கள். பகவான் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமியின் தவங்களையும் வில்களையும் பார்த்த அவர்கள் தனக்கு உணவு அனுப்பிய தூதர்கள் என்று சந்தேகித்தார். அவர் பயந்து போய் துருப்பிடித்து அருகிலுள்ள தோட்டத்திற்குள் பறந்து சென்றார். ஹனுமானும் அவருடன் சென்றார். அங்கே சுக்ரீவர் அனுமனை கண்டு, ஹனுமனே, அந்த முனிவர் போன்ற வேடமணிந்த இருவரும் வில் வைத்திருந்தனர். இது விசித்திரமானது. என் மீது மழை பெய்துள்ளது. தாங்கள் புத்திசாலி. அவர்களின் தகவல்களை அறிந்து உடன்பட வழி இல்லை என்றால் எங்களுக்கு நல்லது நடக்கும் வகையில் விஷயத்தை நடத்துங்கள் என்றார் சுக்ரீவர். உடனே வானர வீரனான அனுமன் தோட்டத்திலிருந்து பதுங்கி சென்று துறவி வேடமிட்டு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் லக்ஷ்மண சுவாமியையும் அணுகி அவர்களை பணிவுடன் வரவேற்றார். அவர் நன்றாக கேட்டார். தாம் யார்? துறவி பயிற்சிகளும் வில்வங்களும் விசித்திரமானவை. ஏன் காடு அலைகிறது? நான் அதை அப்படி கூற விரும்புகிறேன். அதற்கு அவர் என்ன பதிலளிக்கப் போகிறார் என்று ஸ்ரீ ராமபிரான் கண்டதும் லக்ஷ்மண சுவாமி அவரின் சகோதரர் என்றார். தசரத மன்னனின் மகன். அயோத்தி இறைவன் தனது தந்தை கூறிய வரத்தை பின்பற்றி முடிசூட்டு விழாவிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளிவந்து மனைவி சீதையுடனும் தவம் செய்யும் உடை அணிந்து காட்டுக்கு சென்றார். நான் அவரை பின்தொடர்ந்திருப்பேன். என் பெயர் லக்ஷ்மணன். நானும் அவருடன் காட்டிற்கு வந்தேன். ஜனஸ்தானத்தில் ஒரு அரக்கன் எங்களை ஏமாற்றி அவரின் மனைவியை கடத்தி சென்றான். நாங்கள் அவளை தேடி மிளகு காடுகளில் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று லக்ஷ்மண சுவாமி கூறினார். இதனை கேட்ட அனுமன், தமக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவரை நான் தமக்கு காட்டுகிறேன், என்னுடன் வாருங்கள் என்றார். அவர்களை சுக்ரீவனை நோக்கி அழைத்து சென்று தனது நண்பர்களாக்கிக் கொண்டார். பின்னர் சுக்ரீவன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் தனக்கும் வாலிக்கும் இடையே உள்ள சகோதரத்துவத்தையும் பகைமையையும் பற்றி குறிப்பிட்டார். இப்போது தாங்கள் என் இறைவன். நான் தங்களின் கட்டளைகளின்படி நடப்பேன். என்னால் முடிந்த அளவு தங்களுக்கு உதவுவேன். கிஷ்கிந்தையிலிருந்து என்னை விரட்டிய என் தமையனாரை கொன்று என்னை மீண்டும் கிஷ்கிந்தைக்கு அழைத்து செல்லுங்கள். தற்போது நாம் இருவரும் சமநிலையில் இருக்கிறோம் என்று சுக்ரீவன் கூறினார்.
கவலைப்படாதே தோழா, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். நான் உன்னை குரங்குகளின் அரசராக்குவேன் என்று ஸ்ரீராமபிரான் உறுதியளித்தார். பகவான் ஸ்ரீராமபிரானின் வார்த்தைகளால் மகிழ்ச்சியடைந்த சுக்ரீவன், ராமச்சந்திரரை மன்னிக்கவும், நான் பெரியவர்களிடமிருந்து கேட்டதை கூறுகிறேன். 7 பனை மரங்களை ஒரே நேரத்தில் வெட்டுபவர் வாலியை கொல்ல தனக்கு உதவி செய்வார் என்று அவர் கூறினார். ஸ்ரீராமபிரான் உடனடியாக தனது வில்லையும் அம்பையும் உருவி தனக்கு முன்னால் தோன்றிய தோட்டத்தில் வரிசையாக இருந்த பனை மரங்களை நோக்கி அம்பெய்தினார். காற்றின் வேகத்தில் பறந்த அம்பு 7 மரங்களை வெட்டி பகவான் ஸ்ரீராமரின் அம்பராத்தூளிக்குள் சென்றது. இதனை கண்ட சுக்ரீவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் சுக்ரீவனை அடையாளம் காண பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண சுவாமியை அவரது கழுத்தில் ஒரு மாலையை அணிவிக்க செய்து, இப்போது போருக்கு செல்வாய் என்று கூறி, வாலியும் போருக்கு போகட்டும், கிஷ்கிந்தைக்கு செல்வாய் என்று அவர் ஊக்கப்படுத்தினார். முன்னால் சுக்ரீவன், பின்னால் ராமபிரான், லக்ஷ்மண சுவாமி, அனுமன் மற்றும் 4 அமைச்சர்கள் உள்ளனர். சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் எல்லையில் சென்று நின்று சத்தமாக கூச்சலிட்டு வாலியை போருக்கு வருமாறு அழைத்தான். வாலி மிகுந்த கோபத்துடன் வந்தான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த போர் நன்றாக போகிறது. சிறிது நேரத்திற்கு பின்னர் சுக்ரீவனின் பலம் குறைந்ததாக தோன்றியது. ஸ்ரீராமபிரான் ஒரு மரத்தின் மீது நின்று கொண்டு ஒரு சாதாரண அம்பை எய்தார். அது அவனை சரியாக தாக்கியதோ இல்லையோ, அவன் ஒரு மலை உச்சியில் இடிபோல் விழுந்து தரையில் மோதிய சத்தம் கேட்டது. ஸ்ரீராமபிரான் சுக்ரீவனை தனக்கான மறுமை சடங்குகளை செய்ய சொல்லி ஹனுமதாதரின் உதவியுடன் குரங்கு ராஜ்யத்தின் ஆட்சியாளராக முடிசூட்டினார். வாலி தனது மகன் அங்கதனை இளவரசராக நியமிக்கும் பணியை சுக்ரீவனிடம் ஒப்படைத்தார். இவ்வாறு அங்கதன் ஒரு இளவரசனானான். அப்போது சுக்ரீவன், ரகுவீரரே, மழை காலம் நெருங்குகிறது. இந்த நேரத்தில் குரங்குகளால் நடமாட இயலாது. இலையுதிர் காலம் வரும்போது அன்னை சீதையை தேட வரலாம் என்று ஊழியர்களை எல்லா திசைகளுக்கும் அனுப்புவேன். அதுவரை முனிவர்கள் குகையில் வாழ வேண்டியிருக்கும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சரி, ஆனால் ஸ்ரீராமர் அதை தவிர வேறு எதுவும் கூறவில்லை. மேலும் தனது தம்பியை ரிஷ்யமுக பர்வதத்தில் தங்க ஏற்பாடு செய்தார். சுக்ரீவர் கிஷ்கிந்தையில் தனது நேரத்தை கழித்தார். தனது ராஜ்யத்தின் இன்பங்களை அமைதியாக அனுபவித்து கொண்டிருந்தார். அரசரான சுக்ரீவர் ஈரமாக்கப்பட்டு வெள்ளை மூடிய கருமேகங்கள் எல்லா திசைகளிலும் எல்லைகளை அடைந்தன. இலையுதிர் கால இரவுகள் குளிர்ந்த வெண்மையான நில ஒளியுடன் தூள் சர்க்கரை தூவுவது போல பிரகாசிக்கின்றன. அன்னை சீதையை கண்டறிய முயற்சிக்க வேண்டும் என்ற செய்தியுடன் ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மண சுவாமியை சுக்ரீவனிடம் அனுப்பினார். லக்ஷ்மண சுவாமி எச்சரிக்கை, ஹனுமனின் போதனைகள், நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் அனைத்தும் இணைந்து சுக்ரீவனை மயக்கமடைய செய்து அவனது சரியான கடமைக்கு இட்டுச் சென்றன. அனுமன் தன் மகன்களுடன் ஸ்ரீராமபிரானிடம் வந்தார். அவர் திறமையான குரங்குகளையும் 4 திசைகளிலிருந்தும் வந்த குரங்குகளை, வேகமான குரங்குகளையும் நல்ல குரங்குகளையும் அனுப்பி வரவழைத்தார். அனைவரும் வந்தனர். அவற்றில் கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கிலிருந்து பொருத்தமான குரங்குகளை அழைத்து சந்திரனை தேட வேண்டும். மேலும் எந்த செய்தியையும் எதுவாக இருந்தாலும் 30 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும். அந்த கால வரம்பை மீறுபவர்களின் மூக்கு மற்றும் காது வெட்டப்படும் என்று அவர் ஹனுமனை பார்த்து கூறினார். வானர அரசர் சுக்ரீவர் தெற்கே ஜாம்பவான், அங்கதன் மற்றும் ஞானிகள் மற்றும் பிற புகழ்பெற்ற குரங்குகள் மற்றும் ஆஞ்சநேய சுவாமி எல்லோரிலும் மூத்தவரான சுக்ரீவன் ஜாம்பவானிடம், தாத்தா, தாம் உங்கள் புத்திசாலித்தனத்தை எல்லா வழிகளிலும் பயன்படுத்தி ராமபிரானின் பணிவை அடைய வேண்டும் என்று அவர் ஒரே வார்த்தையில் ஊக்கமளித்தார். அப்போது ஜாம்பவான் கைகளை தட்டி, வானரேந்திரரே என்றார். இளவரசர் அங்கதன் மிகவும் பெருமை வாய்ந்த ஹனுமன் மற்றும் ஆதரவற்ற வீரர்கள் முன்னணியில் இருந்தபோது ரகுராமரால் ஏன் தனது கடமையை செய்ய இயலவில்லை? விடை பெறுகிறோம், நாங்கள் செல்கிறோம் என்று அவர் சுக்ரீவன், ராமர் மற்றும் லக்ஷ்மண சுவாமியை வணங்கி அங்கதர்களை கண்டு
எழுந்திருங்கள் என்று மெதுவாக கூறினார். பிறகு ராமபிரான் அனுமனை அருகில் வரச் சொல்லி, வாயுகுமாரா என்றார். ஹனுமந்தா, இதுவரை எங்களுக்கு எல்லாமே நன்றாகவே நடந்து வருகிறது. இப்படியே தொடருங்கள். சென்று சீக்கிரம் வந்து சந்தோஷமான செய்தியை கூறுவாய் என்று கூறி அனைவரையும் பார்த்து ராமபிரான் நாங்கள் அதை செய்வோம் என்று குளிர்ச்சியாக கூறினார். ஆனால் தாய் நம்மை நம்புவதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்டார் ஹனுமன். ஸ்ரீ ராமபிரான் தனது பெயர் பொதித்த மோதிரத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து, ஹனுமா, ஜானகி நம் உடல் பண்புகளை பற்றி கேட்கலாம், மெதுவாக காணுங்கள் என்று அனுமன் கூறினார். நான் ராமபிரானையும் லக்ஷ்மண சுவாமியையும் ஒரே பார்வையில் அடையாளம் கண்டு கொண்டேன். ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமி மற்றும் சுக்ரீவர் அவரை வணங்கி அவர்கள் புறப்படுவதாக கூறினார்கள். அனைவரும் வெளியேறினர். சுக்ரீவன் ஜாம்பவானை கண்டு, நீ செய்தியை கேட்டாயா என்று கேட்டார். ஜாம்பவான் மெதுவாக தலையை அசைத்தது போல் தலையை ஆட்டிக்கொண்டு முன்னேறினார். அவர்களுக்கு பின்னால் இருந்த அங்கதர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சத்தம் போட்டு பறந்து குதித்து சென்றனர். காடு, மலைகள், பள்ளத்தாக்குகள், தோட்டங்கள் மற்றும் புதர்களை தவறாமல் தேடிய ஜாம்பவானால் மலையில் உள்ள ஒரு குகையில் தன்னை கண்டார். உள்ளே நுழைந்ததும் அது 1000 சூரியன்களை இங்கும் அங்கும் உதிப்பது போல் பிரகாசித்தது. அவர்களை முன்னோக்கி சென்றனர். எங்கோ ஒரு கருப்பு பெண்ணின் தோல் தியான தோரணையால் மூடப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கவோ கேட்கவோ விரும்பாமல் சிறிது தூரத்தில் நின்றார்கள். சிறிது நேரத்திற்கு பின்னர் வெண்மையான தாமரை இதழ்களைப் போல பிரகாசமாக இருந்த அவருடைய கண்கள் அகலமாக திறந்து குரங்குகளை கண்டு, நீங்கள் யார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டன. நீங்கள் ஏன் இந்த இடத்திற்கு வந்தீர்கள் என்று ஜாம்பவான் அவர்களின் பணியை விளக்கினார். அவர்களை அந்த இனிப்பு பழங்களுடனும் குளிர்பானத்துடனும் வரவேற்று நல்லது என்றாள். ராமகாரியமா, வெளியே சென்று சிறிது தூரம் நடந்து செல்லுங்கள். அங்கே மகேந்திரகிரி என்ற மலை உள்ளது. அதன் மீது சம்பாதி என்ற 100 வயது கழுகு உள்ளது. அது உங்கள் வேலைக்கு சரியான பாதையை கூறும் என்று கூறி ஜாம்பவான் அவளை சுயம்பிரபை என்று அடையாளம் கண்டுகொண்டு ஓய்வெடுத்து வெளியே வந்தனர். வேகமாக மகேந்திரகிரியை அடைந்தனர். ஒரு மரத்தடியில் அமர்ந்து அப்போது ஜாம்பவான் வருத்தத்துடன் கூறினார், சந்திரன் தோன்றி 10 தினங்கள் கடந்துவிட்டன. அரசர் சுக்ரீவன் விதித்த காலக்கெடு முடிந்துவிட்டது. இதுவரை நாங்கள் சுற்றி திரிவதை தவிர வேறு எதையும் செய்ய முடியவில்லை. சுய அறிவு பொய் சொல்லாது. அந்த புதையல் காணப்படவில்லை. உன் கதி என்ன? இப்படி சோகமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சம்பாதி மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கி, நான் சம்பாதி என்றார். நீ யார்? உன் பணி என்ன என்று கேட்டார். ஜாம்பவான் கூறினார். அந்த சொல்லில் ஜடாயுவின் மரண செய்தியையும் அவர் குறிப்பிட வேண்டியிருந்தது. அதனை கேட்ட சம்பாதி, அப்படியா என்றார். அந்த தீய ராவணனின் கைகளால் என் தம்பி இறந்தானா? கடவுளின் முடிவு என்று அவர் விசாரித்தார். குரங்கு வீரர்களே, நான் இந்த கடலை கடந்து மறுபுறம் உள்ள இலங்கைக்கு செல்ல வேண்டும். அது ராவணனின் ஆட்சியில் கீழ் இருந்தது. அவர் சீதையை அசோகவனத்தில் வைத்திருக்கிறார். நான் இதை என் தொலைநோக்கு பார்வையுடன் கூறுகிறேன். வேலையை முடிப்பீராக என்று கூறிவிட்டு அந்த இடத்திலேயே தனது உடலை தியாகம் செய்து ஸ்வர்க்கத்திற்கு சென்றார் சம்பாதி. பின்னர் ஜாம்பவானின் ஊக்கத்துடன் ஹனுமன் எல்லோரிடமும் விடை பெற்று ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மண சுவாமி மற்றும் சுக்ரீவரை வணங்கி தனது குருவான சூரியனையும் தேவர்களையும் வணங்கி மலை ஏறி தந்தையை நினைவு கூர்ந்து மீண்டும் மேலே ஏறினார். ஹனுமன் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு இடைவேளை அளிக்க சமுத்திரன் தனது மைந்தனான மைனாக மலையை ஹிமயமலைக்கு அனுப்பினார். எதிரே நின்ற சிறுவனை கையால் தொட்டு பார்த்த அனுமன், ஸ்ரீ ராமபிரானின் பணியை நிறைவேற்றும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன், நான் வருவேன் என்று கூறிவிட்டு முன்னேறினார். அவர் கடவுளின் சோதனையிலும் தேர்ச்சி பெற்று சுரசையை வென்றார். சூரிய அஸ்தமனத்தில் அவர் கடலின் மறுகரையில் உள்ள திரிகூட மலையில் இறங்கினார். இருட்டிய பின்னர் அவர் இலங்கையில் தேட புறப்பட்டார். மாலை முழுவதும் உண்ணா நோன்பு இருந்தார். ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தார்.
தாமதமாகிவிட்டது, இருட்டிவிட்டது. அவர் ஒரு விரல் நீளமுள்ள வடிவத்தில் இலங்கைக்குள் நுழைந்தார். அதாவது சிறிய பூனை வடிவத்தில் இலங்கைக்குள் அவர் நுழைந்தார். ஏனெனில் பூனையானது பாதம் பதித்து நடந்தாலும் ஒலி ஏதும் எழுப்பாமல் நடந்து செல்லும். ஆதலால் அவர் ராவணனின் அரண்மனை, தளிகை அறை, படுக்கை அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அன்னை சீதா தேவியின் தரிசனம் கிடைக்கவில்லை. அவர் ஒரு இடத்தில் நின்று விசாரித்தார். அன்னை சீதை அசோகவனத்தில் அசோகரின் தோட்டத்தில் இருக்கிறாள் என்பதை கண்டறிந்தார். அவர் ஒரு நொடியில் பறந்து சென்றார். அவர் அசோக வனத்திற்குள் நுழைந்தார். மெதுவாக அவர் தன் விரல்களால் பனை மரத்தை பார்த்தார். அசுரர்கள் கூட்டம் சூழ்ந்துள்ளது. மரத்தில் சுருண்டு படுத்து அமர்ந்திருந்த ஜானகி தேவி இலைகள் நிறைந்த ஓரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். இது சாத்வீக ஜானகிதானா? சந்தேகமே இல்லை என்று அவர் எண்ணினார். குருவிகளின் ஒலிகள், ராவணன் பொருத்தமான நறுமணமுள்ள மலர்கள் மற்றும் தேவியருடன் வருகிறான். சீதா, இந்த அடியாரை ஆசீர்வதிக்கவும். அந்த ஏழை மனிதன் மீது நம்பிக்கையை விட்டுவிடு. திசையறியாத அந்த மனிதன் கடலை கடந்து வருகிறான். அவன் வந்து என்னை வென்று உங்களை அழைத்துச் செல்வது இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒன்றல்ல. இந்த லங்கா ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக மண்டோதரியில் தொடங்கி என் மனைவியர் அனைவரும் உங்களுக்கு சேவை செய்து உங்கள் பணிப்பெண்களாக மாறுகிறார்கள். எல்லா உலகங்களையும் வென்றவளாக நான் உனது அடியேன், உன் கண்களுக்கு பிரியமானவன். நீ என் தெய்வீக அரண்மனையில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவித்து வசதியாக வாழ்வாய். நீ ஏன் இந்த காட்டு வீட்டிற்கு வந்தாய்? ராவணன் சீத்தையிலிருந்து சற்று தொலைவில் நின்று கொண்டு சற்று வேடிக்கையாக கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்ட அன்னை சீத்தை ஒரு புல்லை எடுத்து பிடித்து கொண்டு கூறினாள், பாவியே, அந்த மனிதன் அம்புகள் உன் உயிரை பறிக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் தீய செயல்களுக்கு பலியாகிற உங்களை பின்பற்றுபவர்களும் தோழர்களும் என் கணவரின் அம்புகளாலும் அவர் சகோதரன் லக்ஷ்மண சுவாமியின் நெருப்பாலும் சாம்பலாக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. மற்ற உலகத்திற்கான ஏக்கம் நீங்காது போய்விடு. இந்த 4 வார்த்தைகளும் ஒரு சாபக்கேடாக தெரிகிறது. அன்னை சீத்தையின் வார்த்தைகளை கேட்ட ராவணன் கோபமடைந்து தன்னை சுற்றியிருந்த அசுரர்களை பார்த்து ஐயகோ என்று கத்தினான். இந்த மனிதன் இன்னும் 2 மாதங்கள் வாழ வேண்டும். இதற்கிடையில் என்னை சரணடைய செய்யுங்கள். நீங்கள் சரணடையவில்லை என்றால் நான் ஒரு பொய்யர் என்று அழைக்கப்படுவதை அல்லது அவளை சுட்டு என் சொந்த உணவாக்கி நான் உணவருந்துவேன் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்றான் ராவணன். ராவணனின் துஷ்பிரயோகத்தை கேட்ட ஹனுமன் மரத்திலிருந்து கீழே குதித்து, நான் இதை ஒரு கண்ணால் செய்யலாமா என்று கேட்டான் என்று சிந்தித்துவிட்டு உடனே அமைதியடைந்து, இது நேரமில்லை என்றார். அவசரப்பட்டு ராமகாரியத்தை கெடுக்காதே என்று தன் தொனியை சரி செய்து கொண்டார். இதற்கிடையில் சிறிது தூரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த திரிஜடை என்னும் அரக்கி ஆச்சரியத்துடன் விழித்தாள். அன்னை சீதையை மிரட்டும் அசுர கூட்டத்தை அவர் தடுத்து நிறுத்தி, நான் கூறுவதை கேளுங்கள் என்றார். எனக்கு ஒரு விசித்திரமான கனவு இருந்தது. அது ராவணனுக்கும் ஆபத்தானது. பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு வெற்றி, லக்ஷ்மண சுவாமிக்கு வெற்றி, சீதைக்கு தன் கணவரை அடையும் பாக்கியம். ராவணனை பின்தொடரும் எந்த அரக்கனும் உயிர் பிழைக்க மாட்டான். அதிகாலை நேரம் இல்லையா? அது மிக விரைவில் எதிர்காலத்தில் நிச்சயமாக நடக்கும். அன்னை சீதையிடம் நல்லபடியாக இருப்போம். இனிமேல் அவளிடம் அதட்டி பேச வேண்டாம். நான் கூறுவதை கேட்பீராக என்று திரிஜடை கூறினால் மற்ற அரக்கர்கள் அதனை கேட்டு பயந்து சென்று விட்டார்கள். ஹனுமான் மரத்திலிருந்து இறங்கி சுக்ரீவன் மற்றும் ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமியின் கதையை கூறினார். அவளுடைய நம்பிக்கையை பெற அவர் ஸ்ரீ ராமபிரான் கொடுத்த மோதிரத்தை அவளிடம் கொடுத்தார் ஹனுமான். மேலும் ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமியின் உடல் பண்புகள் மற்றும் இயல்புகளை அவரிடம் கூறினாள். கவலை கொள்ள வேண்டாம் அன்னையே, விரைவில் ராமபிரான் சுக்ரீவனின் உதவியுடன் குரங்குகளின் படையுடன் இங்கு வருவார். இளவலான லக்ஷ்மண சுவாமியுடன் அவர் வருவார். லக்ஷ்மண சுவாமி சிறந்த தேரோட்டியாவார். அவர் மிகவும் சிறந்தவர்.
போரில் மிகுந்த சண்டையில் ஈடுபடுபவர். போரில் லக்ஷ்மண சுவாமிக்கு சமமானவர் வேறு எவரும் இல்லை. அவர்கள் இருவரும் வருவார்கள். அந்த சகோதரர்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மகன்களுடன் இந்த தீய ராவணனை கொன்று தம்மை அழைத்துச் செல்வார்கள். குரங்கு மன்னனான சுக்ரீவன், புத்தி கூர்மைக்கும் வலிமைக்கும் பெயர் பெற்ற இளவரசன் அங்கதன், எதிரிகளின் பக்கம் குரங்கை போல இருக்கும் ஜாம்பவான் ஆகியோர் அந்த வடிவங்களின் யமன். நம்புங்கள் தாயே. இதை அமைதியாக கேட்ட தேவி சீதை அவர் கூறியதை நம்பினாள். அது உண்மையில் ராமதூதன்தான். ஆனால் அவன் நீ ஒரு சாதாரண குரங்கு போல் இருக்கிறாய் என்று கேட்டாள். கடக்க முடியாத கடலை எப்படி கடக்க முடிந்தது? தாயே, நான் ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்து கொண்டே மேலே ஏறி பகவான் ஸ்ரீராமச்சந்திரரை வணங்கினேன். அந்த தெய்வீக நாமத்தை ஜபித்ததால் எனக்கு முழு கடலும் ஒரு பசுவின் கால் அளவிற்கு பெரியதாக மாறியது. உங்களுக்கு தெரியுமா, அந்த கருணையுள்ள ஸ்ரீராமபிரான் அவரின் பெயரும் மகிமையும் அப்படித்தான். வேறு என்ன இருக்கிறது? நான் தைரியமாகவே செல்கிறேன். அவருடைய நம்பிக்கையை பெற நான் என்ன சொல்ல வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் என்பதை எனக்கு தாங்கள் கொடுங்கள் என்று ஹனுமான் பணிவுடன் கூறினார். அன்னை சீதை உடனடியாகவே ஹனுமனுக்கு தனது திருமுடியில் உள்ள சூடாமணியை எடுத்து கொடுத்து காகாசுரனின் தோல்வியின் கதையையும் கூறினாள். இதேபோல் ஒரு நாள் சித்திரகூட மலைக்கு அருகில் உள்ள காட்டில் அலைந்து திரிந்தபோது ரகுராமர் மானசீலதராவின் உதவியுடன் தனது நெற்றியில் ஒரு திலகத்தை பூசிக்கொண்டார். அந்த திலகம் சூரிய ஒளியில் அவர் முன் உருகியது. இது யாருக்கும் தெரியாத ஒன்று. ஒரு காகத்தின் மீது மந்திரம் போட்டு பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்திய ஒரு ஜோதிடரை குறித்து அவரிடம் கூறுங்கள். அவர் கட்டிய இல்லங்கள் இடிந்து விடும் நிலையிலும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்திலும் சிறைபிடிக்கப்பட்டதை அவர் எவ்வாறு தாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறார்? நான் உண்மையை கேட்கிறேன். ஹனுமான், உன் ராமனிடம் நீ கூறுவாய். அந்த வார்த்தை அவன் குரலில் இருந்து லேசான கரகரப்புடன் வெளிப்பட்டது. அதில் ஒருவித வெறுப்புணர்வு ஒளிந்திருப்பதாக தெரிகிறது. ஹனுமன் மெதுவாக கூறினார், தாயே, தமது இருப்பை அறியாமல் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால் என்ன செய்ய இயலும்? இதோ இப்பொழுதே நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு 4 அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்துவிட்டு அங்கேயே நின்று சிந்தித்தார். ராவணனை எப்படி காண்பது? என்ன தந்திரம்? அவன் தன் மண்வெட்டியால் மரங்களை வேரோடு பிடுங்கி துண்டு துண்டாக உடைத்து குவிக்க ஆரம்பித்தான். அந்த இடத்தில் ஒரு மரத்தை தவிர ஒரு செடி கூட இல்லை என்று அனுமன் கூறினார். வன காவலர்கள் எதிர்த்தனர். அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். ஒருவர் போய் ராவணனிடம் அனைத்தையும் கூறினார். ஒரு குரங்கின் மகிமையால் தோட்டாடோடியின் பெயர்கள் மறைந்துவிட்டன என்று. இதனால் அதிர்ச்சி அடைந்த ராவணன் அனுமனுக்கு எதிராக அக்ஷன் என்ற ராட்சசனை அனுப்பினான். அவன் ராவணனின் மைந்தனான அக்ஷகுமாரன் ஆவான். அந்த மன்னன் ஏதோ ஒரு படையுடன் வந்தான். அந்த நேரத்தில் அனுமன் வளைவில் அமர்ந்து தேரோட்டி ராமர் வெற்றி பெறட்டும் என்றார். மகா தேரோட்டி லக்ஷ்மண சுவாமி வெற்றி பெறட்டும். ஸ்ரீ ராமபிரானின் பாதுகாப்பில் இருக்கும் குரங்கு மன்னனான சுக்ரீவன் வெற்றி பெறட்டும். வம்பு செய்கிறார். அக்ஷயகுமாரன் அவரை பின்தொடர்ந்து வீரர்களின் பிறகு வீராஞ்சநேயரின் விக்கிரம நெருப்பில் சுடர்களால் பல அசுரர்கள் எரிந்தனர். பின்னர் இந்திரஜித் வந்து சிறிது நேரம் சண்டையிட்ட பிறகு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அனுமனை கட்டி அவனது தந்தையின் இல்லத்திற்கு அழைத்து சென்றான். அங்கு அவர் ராவணனுக்கு ஒரு தார்மீக பாடம் கற்பித்தார். குறிப்பாக ராமபிரான், லக்ஷ்மண சுவாமி மற்றும் சுக்ரீவனை குறித்து விவரித்தார். பின்னர் இலங்கையை எரித்த பிறகு அவர் மீண்டும் சீதையை சந்தித்து விடை பெற்று மகேந்திரகிரி மலைக்கு அருகே அங்கதர்களை சந்திக்க கடலை கடந்து சிரமமின்றி சென்றார். சீதையை கண்டது போன்ற இலங்கையில் தான் செய்த மகத்தான செயல்களை குறித்து கூறி அசுரர்களை மகிழ்வித்தார். அந்த மகிழ்ச்சியான செய்தியுடன் அங்கதனின் கட்டளை பெறப்பட்டது. அனைவரும் மதுவனத்திற்குள் நுழைந்து
வன காப்பாளரான ததிமுகனை மீறி பழச்சாறுகள் மற்றும் தேனை தாராளமாக குடித்து சுக்ரீவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ராமபிரானிடம் வந்தனர். ஹனுமன் ராமபிரான் லக்ஷ்மண சுவாமி மற்றும் சுக்ரீவரை வணங்கி கடலை கடந்தது முதல் திரும்பி வருவது வரையிலான முழு கதையையும் விவரித்தார். ரகுநாயகரே, மகா முனிவரின் மகளான சீதை அசோகவனத்தில் தவம் செய்து தங்களின் பெயரை உச்சரித்து கொண்டிருக்கிறார். தமது தலையின் கிரீடத்தை எனக்கு கொடுத்தீர். இறைவனே, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சூடாமணியை கொடுத்தார். சித்திரக்கூட மலைப்பகுதியில் ஒரு காலத்தில் நடந்த காக்காசுரனின் கதையை அந்த தாய் கூறினார். மேலும் குற்றம் செய்த காகத்தின் மீது பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்திய சுயமரியாதைக்காரர் நான் தோட்டத்தில் ஒரு மரத்தின் கீழ் முடிச்சு போட்டு சிறையில் அடைத்த கொடூரமான அரக்கன் ஏன் புறக்கணிக்கப்பட்டான் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். அவர் அவ்வாறு புலம்பினார். ரகுநாதர், ஏன் தாமதம்? ரகுநாயகா, ரகுநந்தரே, என்னை விடுவிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ராமபிரான் சூடாமணியை கண்டு அனுமனுக்கு முன்னால் இல்லாளின் வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்து மிகவும் அழுதார். பின்னர் ஞானி ஜாம்பவான் அவரை ஆறுதல் படுத்தி வானரேந்திரனை பரிவுடன் பார்த்தார். அந்த பார்வை இதை புரிந்து கொண்ட சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரானுக்கு தன்னால் ஆன சபதம் செய்து கொடுத்தபடி கடலுக்கு செல்ல தைரியம் அளித்து தனது தளபதிகளுக்கு அவ்வாறு செய்யும்படி கட்டளையிட்டார். விரைவில் அனைவரும் கடலுக்கு வந்து சேர்ந்தனர். கொந்தளிப்பான கடலை ஸ்ரீ ராமபிரான் எப்படி கடக்க முடியும்? அவர் மணல் தரையில் சரிந்து விழுந்தார். எனக்கு புரிகிறது ரகு வீரரே, தர்ம அவதாரம். எதிர்பக்கத்தில் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. ராமரே ஆச்சரியத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தார். என் பெயர் விபீஷணன். நான் ராவணனின் தம்பி. நான் அவனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த போது அவன் என்னை நிராகரித்து அவமானப்படுத்தி என்னை வெளியேற்றினான். நான் தங்களிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் என்று அந்த மனிதர் உரத்த குரலில் கூறினார். ஹனுமான் உடனே தலையை ஆட்டினார். சம்மதம் என்று அருகில் அழைத்து ராமபிரான் கையை அசைத்தார். விபீஷ்ணாழ்வார் 4 ஞான அமைச்சர்களுடன் ஸ்ரீ ராமபிரானின் பாதங்களில் தலை வணங்கி சாஷ்டாங்கமாக வணங்கி எழுந்தார். ஸ்ரீ ராமபிரான் அவரை அன்புடன் 2 கரங்களிலும் தூக்கி சமாதானம் செய்து உடனடியாக அனுமன் மூலம் சமுத்திர நீரை அவரிடம் கொண்டு வந்து விபீஷணா என்று கூறினார். நீ இலங்கையின் அரசன் என்று கூறி அந்த நீரால் அவருக்கு அபிஷேகம் செய்வித்தார். விபீஷ்ணாழ்வார் சமுத்திரத்திடம் பிரார்த்தனை செய்தால் பாலம் கட்டப்படும் என்று கூறினார். ராமபிரான் 3 பகல் பொழுதுகள் மற்றும் இரவு பொழுதுகள் நீதிமன்றத்தின் சிம்மாசனத்தில் புனித பிரசாதம் வழங்கும் சடங்கை செய்தார். எந்த பலனையும் பார்க்காமல் அவர் எழுந்தார். தம்பியை கண்டார். சௌமித்ரி, வில்லை எடுப்பாய். விஷ பாம்புகளைப் போல அம்புகளை போல் அதை வழங்குங்கள். அவர் என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து பார், நான் இந்த கடலை மூழ்கடிப்பேன் என்றார். நமது குரங்கு வீரர்கள் பாதுகாப்பாக நடந்து காட்டிற்கு செல்வார்கள் என்று ஆக்னேயாஸ்திரம் சத்தத்தை கேட்டுக்கொண்டே சொன்னது. அதிலிருந்து பெரிய தீப்பிழம்புகள் வருகின்றன. திராகி திராகி. அப்போது கடல் ஒரு தெய்வீக மனிதனின் வேடத்தில் தோன்றி, இறைவா, கோபம் கொள்ளாதீர்கள். ஒருவர் தனது இயல்பிற்கு எதிராக செல்லலாகாது. உனக்கு என்ன தெரியாதா? குரங்குகளின் படையில் அடுகோணன் என்ற சிற்பி இருந்தார். அவர் வழியாக கற்களையும் மரங்களையும் கொண்டு என் மீது ஒரு பாலம் கட்டுங்கள். எல்லோருடனும் பாதுகாப்பாக மறுபக்கம் செல்லுங்கள். அப்படி கூறிவிட்டு காணாமல் போய்விட்டார். குரங்குகள் கொண்டு வந்த மலைகள், பாறைகள், மரங்கள் மற்றும் புல் ஆகியவற்றை கொண்டு கருப்பின மனிதன் கடலின் மீது ஒரு பாலத்தை கட்டினான். ராமபிரான் குரங்கு படையுடன் பாலத்தை கடந்து ஆற்றின் மறுகரையை அடைந்து அங்குள்ள சுவேல மலையில் முகாமிட்டனர். எப்படியோ அந்த இரவை கழித்துவிட்டு விழித்தெழுந்த பிறகு ராமபிரான் அங்கதனை ராவணன் முகாமிற்கு தூதுவராக அனுப்பினார். தர்மத்தை பின்பற்றி உண்மையை ஒப்புக்கொண்டு அன்னை சீதையை ஒப்படைப்பது நல்லது என்று கூறுங்கள். அங்கதா, முதலில் உடலை தொடுவது முறையல்ல என்றார். மூலையில் ராவணனை பார்த்து
நான் ஸ்ரீ ராமபிரானின் தூதன், பாலியின் மைந்தன், என் பெயர் அங்கதன் என்று கூறி தர்மத்தை பிரசங்கித்தார் அங்கதன், இளவரசரான அங்கதன். அவர் கேட்கிறாரா, இந்த குரங்கை பிடி என்று சிப்பாய் கட்டளையிட்டார். அங்கதன் அவசரமாக பறந்து சென்றான். அவன் தனது இடது காலால் ராவணனின் தலையை உதைத்தான். அவனுடைய கிரீடம் வெகு தூரம் பறந்து சென்றது. தன்னை பிடிக்க வந்த 4 பேய்களையும் வீழ்த்தி ஒரே ஒரு அறையிலேயே அவர்களின் கழுத்தை உடைத்தான் அங்கதன். குரங்கு தாக்குதலுக்காக காத்திரு. ராவணன் அவன் சத்தமாக கத்தினான். ஒரு நொடியில் ராமரின் முன் சாய்ந்தான். நடந்ததை கூறினான் அங்கதன். ஸ்ரீ ராமபிரான், அந்த ஆள் அப்படி கேட்பதில்லை என்று விபீஷணன் கிண்டலாக கூறினார். 4 வழிகாட்டிகளிடமிருந்து குரங்கு படையை குறித்து அறிந்த ராவணன் பயப்படாதது போல் நடித்து இலங்கையின் 4 வாயில்களிலும் காவலர்களாக ஒரு பொருத்தமான படையையும் அசுர வீரர்களையும் நியமித்தான். போர் தொடங்கியது. ராவணன் வடக்கு வாசலில் நின்று பொருத்தமான படையை பாதுகாத்து வருகிறான். அந்த கொடூரமான போரில் பல குரங்குகளும் அசுரர்களும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்களால் வெல்ல முடியாத இந்திரஜித் லக்ஷ்மண சுவாமியின் கரங்களில் தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டான். ஒன்றன் பின் ஒன்றாக கும்பகர்ணன் உள்பட பிரபலமான ராட்சச வீரர்களும் ராவணனின் அமைச்சர்களும் ஸ்ரீ ராமபிரானின் அம்புகளுக்கும் சுக்ரீவன், ஹனுமன், தங்க தாடிம வீரர்களின் வலிமை மிக்க கரங்களும் பலியாகினர். கடைசியில் ராவணன் மட்டும் தான் மிஞ்சினான். எதிர்பாராத விதமாக அன்று தேவேந்திரன் ராமனுக்கு ஒரு தேரை அனுப்பினான். ஸ்ரீ ராமபிரான் மாதலியை சாரதியாக கொண்டு அப்போது அகஸ்திய மாமுனிவர் வந்து ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் கற்பித்தார். அப்போது தெளிவற்ற பிரகாசத்துடன் பிரகாசித்த ஸ்ரீ ராமபிரான் சிறிது நேரம் சாதாரண முறையில் போரை நடத்தினார். படிப்படியாக ஒரு மதிய போர் வீரனைப் போல அவர் அமைதியற்றவராகி பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினார். அப்படித்தான் ராவணனின் தலை அழகான கருப்பு மூடி கொண்ட இளவரசியாக மாறியது. இதற்கிடையில் பிரம்மேந்திரர் வந்து ராமபிரானை மிகவும் புகழ்ந்தார். பின்னர் தேவேந்திரன் தன்னுடன் இருந்த தசரத மன்னரை ஸ்ரீ ராமபிரானுக்கும் லக்ஷ்மண சுவாமிக்கும் காண்பித்து அவர்களை மகிழ்வித்தான். அடுத்து விபீஷணாழ்வார் சீதையை ஒரு அழகான இருக்கையில் அமர வைத்து பொருத்தமான ஆபரணங்களுடன் ஸ்ரீ ராமபிரானிடம் அழைத்து வந்தார். ஸ்ரீ ராமபிரான் தேவியின் புனித உருவத்தை நெருப்புக்கு சாட்சியாக ஏற்றுக்கொண்டு விபீஷணாழ்வார் கொண்டு வந்த மலர் வடிவ விமானத்தில் ஏறி தேவி சீதையுடன் இணைந்து விபீஷணாழ்வாரின் புகழ்பெற்ற அசுரர்கள் மற்றும் சுக்ரீவனின் பெரிய குரங்குகளுடன் நந்தி கிராமத்தை வந்தடைந்தார். அந்த நாளிலிருந்து 14 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஸ்ரீ ராமபிரானின் வருகைக்காக பரதாழ்வார் காத்திருந்தார். அவருடைய ஆசை நிறைவேறியது. சகோதரர்கள் சந்தித்தனர். வாழ்த்துக்களை விட அணைப்புகளே அதிகமாக இருந்தது. அனைவரும் பரபரப்போடு அயோத்திக்கு சென்றனர். குல குருவான வசிஷ்ட முனிவர் தீர்மானித்த சுப நேரத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் மிகுந்த ஆடம்பரத்துடனும் சூழ்நிலையுடனும் நடைபெற்றது. 3 தாய்மார்களும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். ஸ்ரீ ராமபிரான் நீதியில் பாதையில் அனைத்து இன்பங்களுடனும் ஆட்சி செய்தார். சரியான நேரத்தில் யாகங்களை செய்தார். மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவதாரத்தை முடித்து சென்று விட்டார். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அரசரே, அடுத்து பகவான் ஸ்ரீஹரியின் அவதாரங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண அவதாரங்களை குறித்து நான் கூறுகிறேன். 7ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.